அஜித் பல்தான் கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? சொல்லுங்க ப்ரோ. பரணிய காணா இன்னைக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. பரணிய காணா இன்னைக்கும் காணா. நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிப்போம். ஓகே, இது வந்து அப்டேட்ஸோட ஆரம்பிப்போம். ஒரு நிமிஷம். ஜெயிலர் 2 அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு வந்திருக்கு. பாட்டு லிரிக் வீடியோவே வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. டாக்ஸிக் அந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சென்னையில நடக்க போகுது. ஆகஸ்ட் 23 மாலை 6 மணிக்கு சென்னையில நேரு ஸ்டேடியத்தில் நடக்குது. இன்னைக்கு தமிழ் படங்கள் 2 படமும், தெலுங்கு டப்புடு படம் ஒரு படமும் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஒன்ஸ் மோர் அந்த படத்துல இருந்து ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஆகஸ்ட் 28 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் நிஞ்சா அப்படின்னு ஒரு படம், அது வந்து இந்த மிஸ்டர் பாரத் படத்துல நடிக்கிற ஒரு தான் நடிக்கிறதா இருந்துச்சு. ஃபைனலி பாரதா அவர் நடிக்கிறதா இருந்த அந்த நிஞ்சா படத்துல இப்ப ஜிவி பிரகாஷ் ஹீரோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சான் ரோல்டன் மியூசிக்கு, இந்த நாத்தன் பிரார்த்தனா அவங்க நடிக்கிறாங்க ஹீரோயினா. அந்த படத்துடைய பூஜை 24 தஞ்சாவூர்ல பூஜை வச்சிருக்காங்க. ஷூட்டிங்கே தஞ்சாவூர்ல நடக்க போகுதான், அதனால நடத்துறாங்க. அப்புறம் வந்து டோராத்தி அந்த படத்துல இருந்து கல்யாண விருந்து அப்படிங்கிற சிங்கிள் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதுக்காக ஒரு ப்ரோமோ அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ விட்டுருந்தாங்க. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு அது. எப்படின்னா இந்த வயசுலயும் இளையராஜாவோட பீட்டு செம்மையா இருக்கு. அந்த ப்ரோமோல 39 செகண்ட்ல இருந்து அது ப்ரோமோவே ஆரம்பிக்குது. நல்லா இருக்கு. எனக்கு ஃபுல் சாங் கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்ன விலை அப்படிங்கிற படம் என்னமோ அந்த கையா இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல செலக்ஷன் ஆயிருக்கான். இஸ்தான்புல்ல இருக்கிறது, துருக்கியில இருக்குது போல இருக்கு. அந்த அவார்ட் கமிட்டில நெல்லு பயிர் முளைஞ்சிருக்கு. இளநி மேல பயிர் முளைஞ்ச மாதிரி வச்சிருந்தாங்க. நல்லா அந்த கவுண்டமணி படத்துல வர காமெடி மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு வந்து இந்த வருஷத்தோட மிகப்பெரிய படமான ஜனநாயகன், அது வந்து ஜி5ல ஸ்ட்ரீமிங் ஆயிருக்கு. அப்புறம் அதை பத்தி மட்டும் பேசாதானே, நான் அப்புறமேட்டு பேசுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபாஸ்ட் ஃபார்வர்டை பத்தி அப்புறமேட்டு பேசுவோம். அப்புறம் மலையாள படமான பெத்தலம் குடும்ப யூனிட், இந்த பெத்தலம் குடும்ப யூனிட் வந்து சூப்பர் பாசிட்டிவ் ரிப்போர்ட் போல இருக்கு. இந்த ஓணமோட வின்னர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. பரணியும் பார்த்துட்டு வந்திருக்கு. அப்படி பரணி சொல்லுவா, அப்படி கேட்போம். சுரேந்தர் வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சுரேந்தர், என்ன ஸ்பெஷல்? நான் இன்னைக்கு 2 படம் பார்த்தேன். இருமுடிக்கும் சூப்பர் பாசிட்டிவ் ரிப்போர்ட் பிரகாஷ் ப்ரோ. அதான் சொல்லிட்டேங்க. அதுதான் நான் ரிவ்யூ போடதான் டைப் பண்ணேன். பேக் டு பேக் வேலை என்னால சொல்லல. ஒரே வழியில ரிவ்யூ முடிச்சிடலாம். துரந்தர் நீங்க என்ன? நீங்களும் நான் போயிட்டேன் பல்தான். நாளைக்கு தான் போலான்னு இருந்தேன். பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்தோடனே ராமன் லீலாவை ஸ்கிப் பண்ணிட்டு இது போயிட்டு வந்துட்டேன். நான் வந்து 2 படம் பார்த்தேன். இருமுடியும் மொதராத்திரியும் பார்த்தேன். நான் 2 படத்துக்குமே ரிவ்யூ வந்து எப்படின்னா, எனக்கு வந்து சிம்பிளா சொல்றேன், இருமுடி வந்து படமா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு எந்த விதத்துலயும் படமா எனக்கு எந்த இடத்துலயும் இதாவோ கொஞ்சம் டிஸ்டர்பிங்காவோ இந்த மாதிரி விஷயம் எதுவுமே நல்லா இல்லைன்ற டாபிக் சொல்ல வரல. எனக்கு வந்து படத்தோட பாசிட்டிவ்னு சொல்ற விஷயம் வந்து ரவிதேஜா தான். அவர் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீட் பண்ற மாதிரி இந்த ரோல்லாம் கிட்டத்தட்ட. ஏன்னா இன்னொன்னு இந்த படத்துல என்னன்னு பார்த்தோம்னா, எப்பவுமே அவர் படத்துல அந்த மாஸ் ஃபைட்டு, அவரோட காமிக் சென்ஸ் இந்த மாதிரியே பார்த்துட்டு ரொம்ப சட்டிலா ஒரு படம் பண்ண விதத்துல எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 2வது ஜிவி படத்தரும் ஓவரால் அவன் தான் மொத்தமா வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்களை மொத்தமா கேரி பண்ணது அவன் தான். படத்தோட கதையான்னு பார்த்தா தமிழ் சினிமாவில் நைய புடைச்ச கதை. அதை வந்து தெலுங்கு சினிமான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அது புதுசா தெரியும். அதுல வந்து இப்பேற்பட்ட ஒரு ஸ்டார் நடிக்கும் போது இது வந்து இதா காட்டாம ஒரு மாதிரி ரூட்டடா காட்டின விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. எனக்கு படமா பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா இந்த ட்விஸ்ட்னு இதெல்லாம் பெருசா எனக்கு எந்த இடத்துலயும் ஒட்டலை. இந்த ட்விஸ்ட் எல்லாம் ஈஸியா ஜட்ஜ் பண்ற வரா இருக்கு. கமர்ஷியலா பார்த்தோம்னா எனக்கு எந்த குறையும் இல்லை. ஒரு நல்ல நீட்டான படம். எனக்கு வந்து இந்த பக்காவா படம் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து மொதராத்திரி வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவுட் அண்ட் அவுட்டா ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுவும் வந்து அந்த ஊர் சைடு ஸ்லாங் பேசின விதமும், அந்த பக்கம் இருக்க அந்த ஸ்லாங்குக்கு உண்டான ஒரு நக்கல் ஒன்று இருக்கும். அந்த நக்கலும், அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காப்ல. அந்த ரோல் வந்து மொத்தமாவே எனக்கு படத்துல எல்லா கேரக்டர்ஸுக்குமே தனியா ஒரு யூனிக்னஸ் ஒன்று இருக்கும். அந்த வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவுட் அண்ட் அவுட் ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்ச படம். 2வது பாதி வந்து எமோஷனல் ஒரு சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பேசி, நிறைய விஷயங்கள் அதுல காமெடியும் இருக்கு. பட் ஆனா
அவுட் அண்ட் அவுட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். முதராத்திரி நான் சுத்தமா எதிர்பார்க்கல, நான் இவ்வளோக்கு நல்லா இருக்கும்னா நான் சுத்தமா எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ பார்த்த 2 படத்துல எனக்கு முதராத்திரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாராச்சும் ஸ்பேஸ்ல கேட்குற எல்லாரும் வந்து அந்த படத்தை வந்து நம்பி போய் பார்க்கணும், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு படம். எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. நீங்க என்னென்ன படம் பார்த்தீங்க பிரகாஷ் ப்ரோ? இருக்காரா பரணி? ட்ரிப் எப்படி போச்சு? ட்ரிப்பு ஜாலியா போச்சு ப்ரோ. இல்ல நீங்க அந்த போட்டோ போட்டப்பே யோசிச்சேன், படம் பார்க்கறதுக்கு மட்டும் நீங்க போல, வேற எதுக்கோ போயிருந்தீங்கன்றது தெரிஞ்சிருச்சு. வேற எதுக்கெல்லாம் போனாரு பரணி. கோவஸ்ட் கொடுத்துருக்கேன் பரணி, வாங்க பரணி. அப்புறமேட்டு வந்து பிரகாஷ் ப்ரோ கோஹோஸ்ட் வந்தா யார் பேசுறது கேட்காது. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். புரிஞ்சிருச்சு. ரைட் ஓகே டன் 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 டன். இன்னைக்கு வந்து துரந்தர் நீங்க பேசுனது கேட்டுச்சு, ஆனா நடுவில் வந்து சொல்றதுக்கிட்டையும் மைக் ஆன் பண்ற சிக்கல் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 2 படம் பார்த்தேன். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு, இன்னொன்னு வந்து ஐயப்பன் படமான இருமுடி. அதாவது எப்பவுமே வந்து சொல்லுவாங்க அந்த ஐயப்பன் படம் சுத்தபத்தமா பார்க்கணும் அப்படிம்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டை பார்த்துட்டு இதை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து 2மே ஒர்க் ஆயிருந்துச்சு. எனக்கு வந்து சிம்பிளா சொல்லணும்னா முதராத்திரி, அந்த முதராத்திரி படம் வந்திருக்குல்ல, அந்த படம் வந்து ரிவ்யூல சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஜாலியான ஒரு ரூரல் படம், அவ்வளவுதான். அந்த படம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல கண்டென்ட்ல, தமிழ்ல வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, சிம்பிளான கண்டென்ட்ல. இப்ப தலைவர் தம்பி தலைமையில் கொஞ்சம் இதுதான் எப்படின்னா, என்ன சொல்றது, ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, இல்ல சொல்லுவோமா? இல்ல அந்த படம் எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் சாயல் நம்ம சாயல் இருக்காது, தமிழ். அது வந்து கேரளா படம் மாதிரி இருக்கும், கேரளா படம் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அது இதுதான் வந்து அதான் சொல்றேன், அது ஒரு கொஞ்சம் ஓவர் ஹைப்டு ஃபிலிம்னு சொல்லலாம், தலைவர் தம்பி தலைமை இந்த வருஷம் வந்ததுல. ஆனா இது பாத்தீங்கன்னா அதான் சொல்லுவாரு, இது வந்து இதுதான் வந்து ஒரு ஜாலியான ஒரு ரூரல் படம். அது என்னன்னா லீட் பேரும் சரி, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டும் சரி, எல்லாமே நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பக்ஸ் கேரக்டரா இருக்கட்டும், இல்ல இந்த படத்துல 2-3 சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வருவாங்க. எல்லாம் அப்துல்லா அவர் இவர்ல வருவார்ல, இந்த யூடியூப்ல எல்லாம் இருப்பாரு, அவரு நல்லா பண்ணது. நிறைய பேர் நான் சொல்றேன், படத்துல சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படமே அதாவது சிம்பிளா சொன்ன மாதிரி சொல்லணும்னா, குட் கண்டென்ட், ஒரு நல்ல லீட் பேர், நல்ல சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்கிரீன் பிளேன்னு படமும் ஒர்க் ஆச்சு, படத்துல ஃபன் மூமெண்ட்ஸும் ஒர்க் ஆச்சு. இந்த படத்துல இன்டர்வல் பேக், கிளைமேக்ஸ் 2மே படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹை மூமெண்டா வச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் ரைட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருந்தா படம் இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றேன், என்டர்டைன்மெண்ட் வாட்ச், ஒரு நல்ல ஒரு குட் வாட்ச், ஒரு ஒன் டைம் வாட்ச் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் தான் முதராத்திரி. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு பாக்யராஜ் சார் ஸ்டைல்ல இருந்துச்சு. இல்ல அதை நான் சொல்ல விரும்பல, ஏன்னா எல்லாரும் அந்த வார்த்தை சொல்றாங்க போது நான் எதுனா அதை கொஞ்சம் வந்து மிகைப்படுத்தி சொல்ற மாதிரியும் கூடுதலா கொஞ்சம் ஹைப் ஏத்துற மாதிரி இருக்கும். அது நான் சொல்ல விரும்பல அந்த வார்த்தை. அதுக்காக நான் வம்படியாவே ரிவியூலையும் சொல்லல, இதுலயும் அதான் அதை வேணும்னே அவாய்ட் பண்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பண்ணோம்னா அது வந்து மிகைப்படுத்துற மாதிரி ஆயிரும் படத்தை. அது மிகைப்படுத்தவே தேவையில்லை. இந்த படம் வந்து ஒரு நார்மலான ஒரு ரூரல் சப்ஜெக்ட் படம், அதே சமயம் ஒரு என்டர்டைன்மெண்டான படம், நல்லா இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. அவ்வளவு அந்த வரையில போய் பார்த்தா நல்லா இருக்கும். நம்ம பாக்கியராஜ் படமா இருக்கு, சூப்பரா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க போய் நல்லா ஹைப்ல போய் பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லப்பா, பண்ணு இல்லை ஒண்ணும் இல்லை, நீ என்னத்த சொன்ன அப்படின்னு நாளைக்கு என்ன திட்டக்கூடாது இல்ல, அதுக்காக. அது 2வது இந்த படம் வந்து ரவிதேஜா படம். ரவிதேஜா எப்படியாவது ஒரு நல்ல நண்பரா அப்படின்னு ஆசைப்பட்ட ரவிதேஜாக்கு இருக்க வெகு சில ரசிகர்கள், தெலுங்குல அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருப்பாங்க, தமிழ்ல ரொம்ப கம்மியான ரசிகர்கள் தான். எனக்கு அந்த கம்மியான ரசிகர்ல ஒருத்தனா எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை வந்து இந்த படத்துல நிறைவேறி இருக்கு, நல்லா இருக்கு. இந்த படத்தை பத்தி இன்னும் அதாவது வேற லெவல் படம் அப்படி இப்படிலாம் இல்லை, ஆனா கண்டிப்பா நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு ஒர்க் ஆகும் இந்த படம், நல்ல எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னொரு படம் நான் பார்க்கல, ராம் அண்ட் லீலா, அது நான் பார்க்கலை. யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. அவ்வளவுதான் இந்த வாரம். நாளைக்கு வந்து இந்த படம் போறேன், பரணி வந்து சூப்பரா இருக்கு, ஆகாவா இருக்கு, ஓஹோவா இருக்குன்ட்டாரு, பிரேமலோட பெத்தலம் குடும்ப யூனிட். அதனால நாளைக்கு 11:20 போலான்னு ஐடியா. சரிங்களா? எங்க ப்ரோ? தியேட்டர்ல தான், வேற என்னங்க, மாரி தியேட்டர்ல தான் 11:20 போட்டிருக்கான் ப்ரோ. மத்தியானம் செக் பண்றேன். பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு சாயந்தரம் 6:45 ஷோ ஒன்னு போட்டிருக்காங்க, நான் அங்கதான் போட்டிருக்கேன். நான் என்னன்னா 6:45 போட்டதுனால இன்னைக்கே போல, 6:35க்கு 6:55. ஹலோ அண்ணா, சுத்தமா கேட்கல. நம்ம இங்க வர முடியாது, டான்ஸ் கிளாஸ் பிள்ளைங்க கூப்பிட்டு பிரேக் ஆகுது ப்ரோ. அண்ணா பிரேக் ஆகுது பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு பிரேக் ஆகுது வாய்ஸ். கேக்குதா? இப்ப கேக்குது. என்னாச்சு வாய்ஸ் பிரேக் ஆகுது? பேச பேச பிரேக் ஆகுது, அதான் புரியலையே. இல்ல 6:35க்கு போனோம்னா
அதை பார்க்க முடியாது. என்னன்னா வந்து நம்ம டான்ஸ் கிளாஸ் குழந்தைகளை கூட்டு போகணும், எனக்கு வந்து இங்க எஸ்பிஎஸ் போடணும், நம்ம அது ஈவினிங்ல ஒர்க் இருக்கு, அதெல்லாம் பண்ண முடியாதனால நாளைக்கு 11:20 ஷோ தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ரத்தலம் குடும்ப யூனிட். எதுனா அப்புறம் அந்த மதியம் மேல ஒரு சின்ன ஸ்கிரீன் இருக்குமே ஸ்டூடியோன்னு அதான். அதே ஸ்டூடியோ 66 பேர் உள்ள சீட்டு. ஓகே. பிரகாஷ் ப்ரோ, நான் இன்னைக்கு தான் அந்த படம் பார்த்தேன், பெத்லேம் குடும்ப யூனிட். நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாருமே சொல்லிட்டாங்க, அதனாலதான் நாளைக்கு போறேன். இல்லைன்னா மலையாள படம் படம் பாக்குற ஐடியாவே இல்ல. வந்து நல்லா காட்டியிருந்தான், நல்லா இருந்துச்சு. கையை தூக்குறது கீழே இருக்குடா. அப்புறம் ஏகே ரெஃபரன்ஸ்லாம் கூட இல்ல அந்த படத்தை பத்தி நிறைய பேர் சொன்னாங்க. ஸ்பாயிலர் இல்லாம பேசுவோம் முத நாள். என்ன அந்த படத்தை பத்தி எதுவுமே வரைக்கும் தெரியாது. லைக் ஆனா நல்லா இருந்துச்சு. நான் வந்து 2 படம் பார்த்தேன் ப்ரோ, இருமுடி, பெத்தலம். எனக்கு வந்து ரெண்டுமே அதர் லாங்குவேஜ் ஃபிலிமா? சூப்பர். வாங்க கம்பெனி, நீங்க சொல்லுங்க ரெண்டையும். எனக்கு வந்து இருமுடி ஓகேவா தான் ப்ரோ இருந்துச்சு. அது வந்து நம்ம பார்த்து பழகின கதை தான். நான் ரிவ்யூலாம் பார்த்துட்டு பயங்கர ஹைப்போட போயிருந்தேன். ஆனா நம்ம ஆல்ரெடி நம்ம ஊர்ல பார்த்த கதை தான். என்ன வித்தியாசம், ரவிதேஜா அப்படி நடிச்சதுதான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. நானும் நிறைய ரவிதேஜா படம்லாம் பார்ப்பேன். அதனால எனக்கு அவர் இப்படி நடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். அதாவது இப்போ அவர் பெர்ஃபார்மன்ஸ் படமா ஒரு ஒன் டைம் வச்சு அதெல்லாம் தான். அந்த மாதிரி ரகம் தான். பார்க்கலாம், போர் அடிக்காது, நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் படம். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுக்காக ரொம்ப லெங்தா சொல்லல இந்த படத்தை பத்தி. இருமுடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு கம்பேக் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். இல்ல எனக்கு இந்த படத்துல வந்து எமோஷனல் நல்லா கனெக்ட் ஆச்சு. அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ன்றது தாண்டி எமோஷனலா நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி எல்லாருக்குள்ளயும் அந்த ஒரு இது ஒண்ணு ஈஸியாக இதுவும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் படத்தோட பாசிட்டிவ் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அந்த படத்துல வந்து கதறி அழுகுற லெவலுக்கு சீன் இருக்கு. ஆனா அதை அவங்க அப்படி கன்வே பண்ணாம ரொம்ப சர்க்காசிசமா பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அது எதுக்குப்பா கமல் இப்படி ஒரு சவுண்டு? நான் இல்லப்பா, இல்ல கமல் இல்ல, இன்னொரு நண்பர், அவரை தூக்கிட்டேன். ஓகே. இல்ல பிரகாஷ், நான் வந்து இப்போ வந்து எந்த படத்தை பத்தி ஐப்பா பேசினா வந்து ஜில்லு வந்து உடனே தேட்டருக்கு போயிடுவாப்லையா. அதனால இப்ப நான் எந்த படமா இருந்தாலும் ஐப்பா பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஜில்லு தேட்டருக்கு போய் எந்த படமா இருந்தாலும் பார்க்கணுன்றதுக்காண்டி. இப்ப நான் ஐப்பா பேசுற மாதிரியான படங்கள் எதுவும் வரல. இப்ப வந்துச்சுன்னா ஜில்லு உங்களுக்கு கரெக்டா கன்வே பண்ணிடுறேன், தேட்டருக்கு போயிருங்க. அதே மாதிரி பெத்லேம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு அந்த டைரக்டர் படம் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரிதான் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிவினும் மமிதா பேரும் செம்மையா இருந்துச்சு. இப்பவும் போல மமிதா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நிவினும் நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட ரியாக்ஷன்ஸ், சின்ன சென்ஸ், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிரேமலோ பிடிக்குன்னா கண்ணை மூடிட்டு ஓடி இருங்க. சில பேருக்கு பிரேமலோ விட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. மூடிட்டு ஓடிடுங்க. எங்க தேட்டர் பக்கம் தேட்டருக்கு தான் வேற போய் விழுந்தா என்னடா ஆவறதுக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஜம்முன்னு ஜாலியா சிரிச்சுட்டு வர மாதிரி வரும் படம். ஆனா பிரகாஷ் ப்ரோ, சரி விடுங்க, நம்ம நாளைக்கு பேசுவோம். பிரகாஷ் ப்ரோ, நீங்க ட்ரெய்லர் பாத்துட்டீங்களா அந்த படத்துல? இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது அந்த படத்தை பத்தி. நாளைக்கு பாப்போம், நாளைக்கு பேசுவோம், நீங்க பாத்துட்டு வாங்க. இல்ல இது ஜோயல் அந்த ஜோயல் வந்து ஒரு விஷயத்த சொல்லியே தீரணும்னு துடிக்கிறான். அது என்னன்னு தான் தெரியல. பாத்துட்டு நாளைக்கு பாத்துறோம்டா. எதுவுமே நாளைக்கு பேசலாம். ஏகே ஃபேன்ஸுக்கு ஒரு சில ட்ரீட் தான் இருக்கும், அவ்வளவுதான். தெரியுதுடா, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசும்போதே தெரியும்டா அது எங்களுக்கு என்னன்னு. விட்டுரு, நாங்களே கஷ்டமே படலையேங்க. ஆனா இப்ப இத பத்தின ரிவ்யூ எப்படின்னா இருக்கு? ராமன் லீலா போலாமா, போக முடியாதா? இல்ல என் நண்பர்கள் இன்னைக்கு யாருமே பாக்கல அந்த படத்தை. இன்னைக்கு எல்லாருமே டக்குனு அந்த படம் பாக்குற ஐடியால இருந்தவங்க 2 பேரு டக்குனு இருமுடிக்கு போயிட்டோம். நானும் சரி, ட்ரெண்ட் ஷூட்டும் அப்படிதான். இந்த படம் 12 மணிக்கு பாக்குறதா இருந்தாரு. திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, படம் நல்லா இருக்குன்னு அவரு வந்து என்ன நல்லா இருக்குங்கிறாரு. நானும் இருமுடி போறேன் நீங்க முகத்துல, அவரு இருமுடி போயிட்டாரு. அப்புறமேட்டு இங்க திருச்சி நம்ம லோக்கல் நண்பரும் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து அந்த ராமன் லீலா போலான்னு இருந்தாரு. நான் என்ன பண்ணிட்டேன், வம்படியா இருமுடி போறேன் வாங்கன்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டு போயிட்டேன். இப்படி பார்க்க இருந்த நண்பர்களே தூக்கிட்டு போயிட்டனால என்ன ரிவ்யூன்னு தெரியல, ஒரிஜினல் ரிவ்யூஸ் தெரியல. யாராவது பார்த்து நீங்க வேணா சொல்லுங்க, தெரிஞ்சுப்போ. இல்ல பார்த்தவங்க யாராவது சொல்லுங்க. இவரு பார்த்தாரா, சுகன் பாத்தீங்களா? சுகன் இல்ல தெளிவா, இன்னைக்கு நான் எந்த படமும் போல. நாளைக்கு இல்லை நாலு நாள் தான். சரி ரைட், ஓகே. இப்போ இன்னைக்கு படம் பார்த்தவங்க மற்றவங்க சொல்லுங்க. அப்படி படம் பார்த்தவங்க ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் டெய்லி ஃபர்ஸ்ட் சீன் எப்படி இருந்துச்சு அதுவும் சொல்லுங்க, கேட்போம். ரொம்ப லோவா கேக்குதுண்ணே.
சுகன் ப்ரோ பெத்லேயம் குடும்ப யூனிட் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நிறைய பேர் சொன்னாங்க ப்ரோ, பார்க்கணும் கண்டிப்பா. ஜெயிலர் சாங் எனக்கு வந்து பெருசா ஒர்க் ஆகல தலைவா. மேபி கேட்க கேட்க பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல எனக்கு ஒண்ணு, இது நீங்க யாரும் தப்பா எடுத்துக்கணும் ஒண்ணு கேக்குறேன். நான் சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த முடிச்சிடறேன் பாட்டுல ப்ரோ. அவர் ஓகே ஒப்பீனியன் நீ சரி பேசுங்க நீங்களே பேசுங்க பேசுங்க. பேசுங்க பேசுங்க இல்ல பேசுங்க. பேசுங்க இல்ல அட யாராவது ஒரு நாள் பேசுங்க. அட பேசுப்பா, தெரியாம பேசிவிட்டேன் மன்னிச்சிருப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரகாஷ் bro. ஒரு மாதிரி வைபா இருக்கு. வாங்க பேசுங்க, நீங்க ஏதாச்சும் பேசுங்க. பூர்ணா சூப்பரா இருந்தாங்க. யாருமே பியார் பிரேம கல்யாணம் படத்தை பத்தி யாருமே பேசல இன்னைக்கு. ஏன்னா நான் பேச யாரும் போறேன். பேசல. ஒரே பிரச்சனை என்னன்னா ஃபர்ஸ்ட் டேக் முடிச்சு கல்யாணம் எப்படி பண்றது? அதுக்காக நீங்க வரீங்களே. நீங்க மட்டும் தான் சொல்லணும் ஜில்லு. எனக்கு தெரிஞ்ச அந்த படம் நீங்களும் ஐயப்பன்லாம் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என் டைம் லைன்லேயே உங்க 2 பேர் ரிவ்யூ தான் வந்திருந்தது அந்த படத்துக்கு. இல்ல அது ஓடிடி ரிலீஸ் ஆனாலும் நான் பார்த்தேன். இப்பதான் டார்க் பார்த்து வச்சிருக்கேன். இன்னொரு 40 நிமிஷம் இருக்கு. அந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டோம்னா அதுக்கும் போட்டுருவேன். அந்த படம் எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, அவுட் ஆஃப் தி பாக்ஸ் படம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த படம் ரொம்ப ஒரு நார்மலான ஸ்டோரி, அவ்வளவுதான். நம்ம இந்த கதையை 2-3 வாட்டி கேட்டிருப்போம். ஆக்சுவலா இது இந்த கதையே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற ஒரு படத்துல வந்துச்சு. அந்த அதை கொஞ்சம் படிட்டிங் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் ஆனா ஓகே தான். இளன் வந்து ரொம்ப மோசமாலாம் நடிக்கல, பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு கேவலம் நடிக்கல. கொஞ்சம் எமோஷன்ஸ்ல மாட்டிட்டாரு. பட் இந்த ஃபன் ஹியூமர்ல நல்லா பண்ணிட்டாரு. பெரிய முதுகுத்து வந்து யாருன்னா யுவன் போட்ட அப்படி நம்பி படம் கொடுத்ததுக்கு ஏதோ நல்ல மியூசிக் போட்டுருந்தா பரவாயில்ல. பட் கொஞ்சம் சொதப்பிட்டார் படத்துல. நிறைய இடத்துல காப்பாத்தி விட்டுருக்கலாம் படத்தை. பட் ஆனா அவர் அதை மிஸ் பண்ணிட்டாருன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு படம் பாக்குறப்போ. அவ்வளவுதான். டீசென்டான படம். எல்லாம் வீட்டுல ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஓடிடில பாருங்க. ஏன் அப்படி போடுறான்னு நினைக்கிறீங்க? இன்ட்ரெஸ்ட் போயிருச்சா தெரியலங்க. எனக்கு தெரியல என்ன பிரச்சனைன்னு. அவருக்கு வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்கலாம். சிலதுக்கு தோணும்ல கமல், போதும் இதுக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு அந்த மாதிரி கூட போயிருக்கலாம். ஆக்சுவலா அவர் வந்து லவ் டுடேக்கு போட்ட எஃபர்ட்ஸ் இதுல போட்டிருந்தான்னு வைங்களேன், இந்த படம் இன்னுமே சூப்பரா போயிருக்கும். லவ் டுடே விடுங்க, பியார் பிரேமா காதல்னு ஒண்ணு வந்துச்சுல்ல, அதுக்கு போட்ட எஃபர்ட் போட்டுக்கலாம்ல. அந்த மாதிரி இல்ல கமல், அது வாங்குறத பொறுத்து இருக்கு ப்ரோ. டைரக்டர் அவர் ப்ரொடியூசர்ல இவன் கிட்ட வந்து நீங்க வாங்குறத பொறுத்து இருக்கு சார். நீங்க தான் சார் பெரிய லெஜெண்ட், நீங்க தான் சார் எல்லாமே, இன்னும் உங்க சாங்ஸ் தான் கேட்குறோம், நீங்க தான் ட்ரக் அடிக்ட் அப்படி இப்படின்னு அவரை ஒரு மாதிரி உசுப்பேத்தி வச்சுட்டாங்க. ஸோ அதனால அவர் என்ன போட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்கள்ட்ட நம்ம பெருசாக அவுட் எதிர்பார்க்க முடியாது. இல்லை சார், எனக்கு என்னதான் நான் உங்க ஃபேனா இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னா அவர் எஃபோர்ட் போட்டு பண்ண போறாரு. இல்லைன்னு ஜென்ரலாகவே வந்து இவனோட பயங்கரமான ஃபேன். ஸோ நீங்க பண்ணி கொடுத்தாலே போதும், எனக்கு இது இருந்தாலும் போதும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். சாங்ஸுமே பெருசா எனக்கு தெரிஞ்சு அதே அதுதான் நான் தம்பி சொல்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் படம்டா. ஸோ அதனால ஒரு என்ன சொல்றது, ஒரு எஃபர்ட் கண்டிப்பா நிறைய இருந்திருக்கும் இளனுக்கு. இது ஆப்வியஸ்லி இது செகண்ட் படம், ஓடிடி தோணும், உனக்கே தோணும்ல இந்த மாதிரிதான். இல்ல அதே மாதிரி இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன். இந்த படத்தோட ப்ரொடியூசரும் இந்த மேட் இன் கொரியா படத்தோட ப்ரொடியூசரும் ஒரே ஆளு அப்படின்ட்டு. அப்ப ரெண்டுமே ஓடிடிக்கு அவங்க சைன் பண்ணி எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். ஆமா ஆமா, மேபி இன்னொன்னு நான் பார்த்தேன். இந்த அசோக் செல்வன் படம் வந்துச்சு இல்லைங்க, இந்த கார்த்திக் டைரக்ஷன்ல இந்த 3 லவ் வச்ச மாதிரி. ஆமா ஆமா, நித்தம் ஒரு வானமும் இதே ப்ரொடியூசர் தான். ஆக்சுவலா அந்த டைரக்டர் தானே இப்ப நாகார்ஜுனா படம் பண்றது. அவரு இப்பதான் 100 வராரா தலைவா? அதான் சாங்கா வந்து ட்ரெய்லர் சொல்ல வந்தேன்ல, சாங்கா வந்து என்னன்னா பெருசா இன்னும் கனெக்ட் ஆகல. கேட்க பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் விஷுவலா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து கிளிம்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. தேட்டர்லயும் அந்த சாங் வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் காவால் அளவுக்கு தேட்டர்ல செலிப்ரேட் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பேசிக்கலாமா சுகன்? தயவு செஞ்சு இந்த பெர்மிஷன்லாம் கேட்காதீங்கப்பா. நீங்க
பேசுறப்போ இல்லைங்க. ஓவர்லாப் பண்ணாதீங்கன்னு தான் உங்களுக்கு சொல்லிருக்கோம், வேற எதுவும் இல்ல. சரி இல்ல நீங்க இல்ல மறுபடியும் எதுவும் பேச வந்தீங்களோன்னு நினைச்சேன், அதுக்காண்டி இல்ல வேற இல்ல ஒண்ணும் எதுவும் தப்பா பேசல, அதை நீங்க எடுத்துக்க. தாராளமா பேசுங்க, தாராளமா பேசுங்க. ஓகே. இல்ல இது ஃபன்னியா இருக்குமா இல்ல சீரியஸா எடுத்துப்பீங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த பாட்டுல இந்த படத்துல மரண மாசத்துல பண்ண அந்த சைக்கோ கேரக்டர் பண்ண ஒரு வந்தப்ப நான் டக்குன்னு அனிருத்னு நினைச்சேன். என்ன மாதிரி யாராவது நினைச்சீங்களா? அந்த மாதிரி அனிருத் இது பாடுற மாதிரி யாராவது நினைச்சீங்களா? எனக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்த மாதிரி தெரிஞ்சுச்சு. பாட்டு எனக்கும் பெருசா அந்த அந்த நடிகரை அடிக்கடி எல்லா மலையாள படத்துலயும் பார்த்திருக்கனால ஈஸியா அது அணிவித்து இல்லைன்னு கணிக்க முடிஞ்சிருக்கு. நான் நடிகரை பார்த்தது இல்லை அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி நானும் நினைச்சிருக்க வாய்ப்பு இல்லண்ணே. இருக்கு. இல்ல நான் அப்படி சொல்ல வரல. டக்குன்னு நான் இது பஸ் டிராவல் பண்ணிட்டு வரும்போது சும்மா அதை ரேண்டமா பார்த்தேன். அந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டக்குன்னு அந்த கண்ணாடி இதெல்லாம் போட்டப்ப இந்த ஏதோ ஒரு பாட்டுக்கு இதே மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. சரி ஒருவேளை அனிருத் தான் வழக்கம் போல பண்றாரு போல இருக்குன்னு நினைச்சா அப்புறம் தான் டக்குன்னு ஆமாம்ல இது போறான்ற ஃபீல். எனக்கும் பாட்டு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. கேட்க நல்லா இருக்கலாம். மேபி அனிருத் பாட்டு அடுத்த தடவை கேட்கும் போது நல்லா இருக்கலாம். எனக்கும் பெருசா ஒர்க் ஆகல. பிரகாஷ் அண்ணா, நித்தம் ஒரு வானமும் உங்களோட ரீல் ஃபேக்ஸ்ல ஆட் பண்ணிருக்கணும். அந்த படத்துக்கு 2 மியூசிக் டைரக்டர், கோபி சுந்தரும் தரன் குமாரும். நிறைய மிஸ் ஆயிருந்துச்சு. ஆனா 2 விஷயம் தான் இந்த இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் நான் கத்துக்கிட்ட விஷயம். இப்ப ஒரு ஒரு கேள்விக்கு 5 பதில் இருக்கு அப்படின்னா 5 பதிலையும் சொன்னோம்னா இன்ஸ்டால ரீல் போக மாட்டேது, கமெண்ட் வர மாட்டேது. 5 பதில் இருக்குன்னா 3 பதில் சொன்னோம்னா மிச்சம் 2 பதில் ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டு திட்டுறாங்க. நல்ல ட்ரிக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வம்படியா இப்ப என்ன பண்றது, 2-3 படத்தை விட்டுறது, தேவைக்கு 2 படங்கள் விடுறது. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது 5-6 படத்தை சேர்த்து லிஸ்ட் சொல்றாங்க. ஆனா இது நல்லா இருக்கே இப்ப இதுலயே போவோம் தான் நிறைய படம் அப்படியே போறது. ஒரு 5 பதில் இருக்குன்னா 4 பதில் நம்ம சொல்லுவோம், 3 பதில் நம்ம சொல்லுவோம், 2 பதில் யாராவது விட்டு வைப்போம். ஆனா நீங்க சொல்ற படம் எனக்கு தெரியல. நித்தம் ஒரு வானம்னா அந்த 2 மியூசிக் கம்போஸுங்கிறது ஞாபகமே வரல. பட் பொதுவா சொல்றேன், இது மாதிரிதான் இப்ப போயிட்டு இருக்கு இன்ஸ்டா பொறுத்த வரைக்கும். வியாபாரம் தானே முக்கியம், அதனால நீங்க இதையே ஃபாலோ பண்ணுங்க, தான் கரெக்ட். அதைத்தான் பார்த்தேன். இது நல்லா இருக்கே. ஏன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு இப்போ வரைக்கும் டெய்லி 2 கமெண்ட் வருது, டெய்லி 2 கமெண்ட் வருது. ஏதாவது புதுசா பதில் சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட கமெண்ட்ஸ் 500 கமெண்ட்ஸ் மேல போயிருச்சு. அந்த அளவுக்கு போடுறாங்க, அந்த அளவுக்கு பதில் சொல்றது. ஆஹா நல்லா இருக்கே, இதே ஃபாலோ பண்ண வந்து 3 மாசமா இதை பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அந்த டாய் ஸ்டோரி 5 எப்ப ஆக்சுவலா இது வருது ஓடிடி? இல்லைங்க, அது போட்டிருந்தாரு, ஓடிடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பரணி ஏதாவது குரூப்ல போட்டிருந்தாரு, ஆனா எனக்கு தெரியல. ஏன்னா இந்த இங்கிலீஷ் படம் நமக்கு தெரியாது. நம்ம நீங்க கேட்க வேண்டிய ஆளு இப்போதைக்கு அன்அவைலபிள். வந்த உடனே கேட்டீங்கன்னா கரெக்டா கன் மாதிரி 9:30 வந்துருவாரு. டாய் ஸ்டோரி 5 கேக்குறீங்களா? ஆமா 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 படம் வந்துருக்கு படம். கைவசம் இன்னும் நாள் இருக்காப்ல, அவர்கிட்ட கேட்டுக்கலாம். அது இப்ப ஆதிக் படம் எப்ப ஷூட் ஸ்டார்ட் ஆகுது? சுத்தமா கேட்கல பிரதர். பிரகாஷ் நான் உங்களுக்கு ஏதாவது கேட்குதுன்னா பதில் சொல்லுங்க. இல்ல கேட்கல. சரௌண்டிங்ல பஸ்ல பஸ்லயே பைக்லயே போகும்போது காத்து அடிக்கும், அந்த காத்து தான் அடிக்குது, வேற எதுவுமே கேட்கல. ஆதிக் படம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டேன். ஆதிக் அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆகுது. ஜில்லு ப்ரோ ஃப்ரீ ஆயிட்டு இது மட்டும் பாத்துருங்க எப்படியாச்சும் தியேட்டர்ல. எது ப்ரோ? பெத்தலம். நாளைக்கு ஷார்ட் நாளைக்கு. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு ஊசி போட்டு வந்துட்டோம், அதனால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால என் வைஃப் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாளைக்கு காலை பெத்தலகம். வேற ஏதாவது எக்ஸைட்டிங் ரிலீஸ் இருக்கானே இந்த மாசம்? டாக்ஸிக்கு தவிர டாக்ஸிக்கை விட ஏதாச்சும் எக்ஸைட்டிங் பீஸ் வேணுமா இந்த மாசத்துக்கு? ஹாய் வருது இல்ல, ஒன்ஸ் மோர் ஆல்பம் யாரா கேட்கலாம் கேளுங்க. ஒன்ஸ் மோர் ஆல்பம் நான் கேட்டேன் இன்னைக்கு காலையில, இருந்துச்சு. இல்லப்பா எனக்கு இல்ல எனக்கு சொல்லு சாரி ஆக்சுவலா டைரக்டர் தான் எல்லா பாடியும் எழுதிப்பாராட்டு இருக்கு, நல்லா எழுதியிருக்காரு. கேட்கலாம் கேளுங்க எல்லாரும்.
இல்ல எனக்கு ஹாய் ட்ரைலர் நல்லா இருந்துச்சு. பட் ஆனா எங்கேயோ நயன்தாரா மட்டும் கொஞ்சம் கதைக்கு கவின் இதுக்கு படத்துக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி கவின் தெரிஞ்சுச்சு. கவின் படத்துல எப்பயுமே ட்ரெய்லர்ல நல்லா தான் இருக்கும். இல்ல கவின் பட ட்ரைலர் இல்லப்பா எனக்கு கிஸ் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மாஸ்க் சுமாரா பட்டுச்சு. ஆனா கிஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் எனக்கு. எனக்கு வந்து டாடா கிஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நடுவுல ஏதோ ஒரு படம் வந்துச்சா ஸ்டார் மட்டும் ரொம்ப பொறுமையா சோதிச்சிச்சு. மற்றபடி படமா ஓகேவா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் மெதுவா கட் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. அது மட்டும் தான் ஸ்டார்ல கொஞ்சம் தோணுச்சு. வேற என்ன படம் எடுத்திருக்காரு எனக்கு அதுவே தெரியல. இது பிளடி பகர் எனக்கு ஒர்க் மாஸ்க்கு அவுட் ஆச்சு. மாஸ்க் சுமாரா பட்டுச்சு. அது எனக்கு பெருசா தெரியல. மேபி எடுத்த உடனே பார்த்துட்டேன். அது படம் பெருசா எனக்கு அவ்வளோக்கு எனக்கு வந்து கிஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். அது ஏதோ ஒரு ட்ரீட் பண்ண விதமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி அதுவும் மியூசிக் வேற ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படத்துல. ஆனா அவர் நல்ல அவரு இல்ல எனக்கு தெரிஞ்சு கவின் நல்ல ஆக்ஷன் படம் ஏதாவது பண்ணா நல்லா இருக்குமோன்னு தோணுது. அவருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப அப்படியே சாஃப்ட் கார்னர் படமா பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது. ஏதாவது ஒரு ஆக்ஷன் படம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது கவின். ஆரம்பத்துல இருந்து அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டே தானே ப்ரோ. இப்போ போய் ரொம்ப இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. போய் நல்லா டிராகனு காலேஜ் படம் லவ் படம் இல்ல அந்த அதுதான் மாதிரி இல்ல இருப்பாரா? எனக்கு இல்ல எனக்கு இல்ல இல்ல எனக்கு இப்ப வந்து இவங்க இப்ப அடுத்த ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ்னு வரும்போது வந்து மோஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருக்கிறது பிரதீப் தான். அவர் தான் எனக்கு தெரிஞ்சு பிரதீப் தான் கரெக்டா அந்த யங்ஸ்டர்ஸோட பல்ஸை கரெக்டா பிடிச்சி அடிக்கிறது இல்ல. அதுக்கு அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறது இந்த அசோக் செல்வனு கவின் மணிகண்டனு இவங்கெல்லாம் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க இருக்கும்போது இந்த மாதிரி படங்கள் கண்டினியூஸா பண்றது தப்புன்னு நினைக்கிறேன். பண்ணலாம், தப்பு பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இப்போ வந்து அந்த மாதிரி படங்கள் தான் மேக்சிமம் ஹிட் ஆகுது. இப்போ வந்து குடும்பஸ்தன் ஹிட் ஆனதுக்கு உடனே ஒரு சீக்கிரமாவே ஒரு படம் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளவு கேப் எல்லாம் பண்ணவே கூடாது மணிகண்டனு. அந்த மாதிரி இவங்க எல்லாம் அடுத்தடுத்து படம் பண்ணி கரெக்டா பண்ணணும். ரொம்ப கேப் எடுத்துக்கிறாங்க. அதே சமயத்துல ஜான்ரும் நிறைய சேஞ்சஸ் பண்ணி பண்ணா நல்லா இருக்கும். எனக்கு இவங்க கிட்ட எல்லாம் அதுதான் எதிர்பார்க்கும். இப்ப வந்து ரியோ படம் பண்றாப்புல. இப்ப ரியோவுமே கிட்டத்தட்ட இது 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 ரெண்டு ரெண்டு படம் பண்றாப்புல. அதுல வந்து ஒரு படம் எப்படியாவது கிளிக் ஆயிருது. இப்ப அந்த மாதிரி ஒண்ணு கிளிக் ஆகிற மாதிரி படமா பண்ண. ஆனா அவர்கிட்டயும் அதே தான் எதிர்பார்க்கிறோம். ஒரே மாதிரி கைண்ட் ஆஃப் ஜானர்ஸ் பண்ணாம வேற மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். அப்போ ஆனா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு டஃப் கொடுக்குற ஒரே ஆள் சூரியன் தான் நினைக்கிறேன். மண்டாடி எதிர்பார்க்கறத பார்த்தா அப்படிதான் இருக்கும் போல. ஏன்னா பிரகாஷ் மண்டாடி பத்தி எதுவும் நியூஸ் இருக்கா? கொஞ்சம் ஹைப் ஆகிற மாதிரி இருக்கு படத்துக்கு. டெய்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்றது? நீங்களே சொல்லுங்க, வேணா கேட்போம். இல்லைண்ணே, எல்லா தேட்டர்லயும் எனக்கு தெரிஞ்சு நான் போற தேட்டருக்கு எல்லாத்துக்குமே அந்த அந்த ஒரு இது ஒண்ணு இப்போ வச்சிருக்காங்க. அது வேற அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி எக்ஸைட்டா இருக்கு. படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்றது இல்லாம அது இல்லாம வந்து எக்ஸ்ட்ராடனரி உழைப்பு போடுறாருன்னு தோணுதுண்ணே. டான்ஸ்ன்னு இப்போ வரும்போது அந்த பாட்டை பார்க்கும்போது எஃபர்ட்லெஸ்ஸா ஆடுறாருன்னு தோணுது எனக்கு. இப்போ ஹீரோ ஆயிட்டோன்றதுக்காண்டி ஏனோதானோன்னு பண்ணாம எல்லாத்துக்குமே அவ்வளவு உழைப்பு போடுறாப்புல. அதுக்கான விஷயங்கள் எஃபெக்ட் பயங்கரமா இருக்கு. எனக்கு சூரியட்ட அதுதான் ரொம்ப பிடிச்சது. பிரகாஷ்ண்ணா இது பிஎஸ் மித்ரன் அந்த கேள்வி கேட்டிருக்கேன் எங்கால் படத்துக்கு. அவரும் வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டாப்ல. அந்த படத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது அப்டேட் எதுவும் தெரியுமா? இல்லைங்க, அதான் யாசுக்கு எழுதின கதை. அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோட்ட போச்சு. அவரே பதில் சொன்னாரு. இன்னொரு ஹீரோ பேர் யாரா சொன்னாரு? அந்த ஹீரோட்டையும் போயிட்டு அந்த கதையை போய் தனுஷ் ஓகே பண்ணிட்டாரு. இன்னொரு ஹீரோ பேர் சொன்னாரு. யாரு பேரு ஏதோ சொன்னாரு, ஹிந்தி ஆக்டர் பேரு. யார் ரன்வீர் சிங்கா? இல்ல பேரும் சொன்னாரு. 2 பேருக்கு ஓகே சொல்லி 2 பேரும் பிடிச்சி போய் யாசுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு கதையை. சொல்ல போனா அந்த படத்துல எப்படி சர்தார் 2 முடிச்ச உடனே அவர் வந்து இந்த படத்தோட ஒர்க்ல ஆரம்பிச்சாரு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல ஆரம்பிச்சு அந்த படத்துக்கான லொகேஷன் ஹண்டிங்லாம் போயிட்டாரு. லொகேஷன் ஹண்டிங்லாம் நம்ம யாசும் வந்தாரு. அவரும் வந்து எல்லாமே முடிச்சு ரைட் இது பண்ணலாம், அது பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஸ்கிரிப்டிங்கே யாஸ் நல்ல ஒரு இது கான்ட்ரிபியூஷன் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா அது சரியா நடக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் இவருக்கு வந்து இந்த இன்னும் 2 ரிலீஸ் லாக்ல இருக்கு. யாருக்கு யாஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு, அதாவது ஷூட்டிங்க்கு. அதனால சரி அதை பண்ணுவோம், நடுவில் அதை விட மாட்டேன்ட்டாங்க. சரி அதையே பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை பண்ண போறாரு. அதன் அடிப்படையில இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு.
இதை இப்ப தனுஷுக்கு சொல்லி ஓகே வாங்கியிருக்கிறாரு இவரு. இல்லண்ணே, இன்னொன்னு கேட்கணும். இந்த காலையில இருந்து கமலசன் பச்சமுத்து படத்துக்கு அனிருத்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பேசுறதே கேட்கலையே. இப்ப கேக்குதா? இனியா வந்துட்டா, சசி வந்துட்டா. தமிழரசன் பச்சமுத்து படத்துக்கு சாய். இல்ல இவரு தமன் டேக் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருந்தாப்புல, ஒரு தமன் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. அதான் கேக்குறேன், தமன்னா சாயா அனிருத்தா? சாயா. எனக்கு தமன் பண்ணா பெட்டரா இருக்குன்னு தோணுது. இல்ல எனக்கும் தமன் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வந்து அவருக்கு அந்த பாட்டு இட்டா கொடுத்தனால வந்து அவரு கூட ப்ரிஃபர் பண்ணலாம் ப்ரொடியூசரு ஆகாஷ் பாஸ்கரன். எனக்கு தமன் பண்ணா மேபி பெட்டர். எனக்கு கண்டினியூஸா சாய் கூட பண்ண வேணாம்னு தோணுது. பண்ணலாம் ஒவ்வொரு படம் கேப் விட்டு. ஏன்னா வந்து எங்களுக்கு கொஞ்சம் வரிசையா ஜிவியோட பண்ணி கொஞ்சம் வேணாமேன்னு தோணுது. சொல்லுங்க ப்ரோ. ஓகே, சிரிக்காதீங்க. ஜிவி தான் விடுங்க. இல்ல இது ரிப்பீட்டடா ஜி5 எதுக்கு இந்த மாதிரி பைத்தியாரத்தனத்தை பண்ணா எனக்கு அது. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? நீதான் 30 தடவை பாத்துட்டியே, 31வது தடவை பார்க்கும்போது குறை கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கணுமா? தம்பி இங்க பாரு நான் உன்கிட்ட கேட்டேன்னா உன் பேரு பிரகாஷா? சரி ஓகே, மூடிக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ, எதுக்கு அவன் அப்படி பைத்தியாரத்தனம் பண்ணி வச்சிருக்கான்? இல்ல எதுக்கு இந்த படத்தை பாஸ்வேர்ட்ல பண்ணி வச்சிருக்கான் பைத்திய? ஜி5வா? படமே அப்படிதான் இருக்கா? எனக்கு தெரியல. பாட்டு அப்படி இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. படமே அப்படிதான் இருக்கா? இல்ல ப்ரோ, படமே அப்படிதான் இருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, படமே அப்படிதான் இருக்கு. அதாவது வந்து மொத்தம் 3 மணி நேரம் 3 நிமிஷம். ஆனா படம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 54 நிமிஷம் தான் இருக்கு. நான் ஃபுல் படத்தையும் பார்த்துட்டு எந்த சீனுமே கட் ஆகல. அடப்பாவீங்களா? அதாவது தியேட்டர் வெர்ஷன்ல பிரகாஷ் ப்ரோ, பிளாஸ்டிக் சீன் இருக்குல்ல. ஆமா, ஓகே. இல்ல எனக்கு எங்க தெரியுமா பொறி தட்டுச்சு, அந்த பிளாஸ்ட் அந்த பிரகாஷ் ராஜ் கூட்டு வர சீனு ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் போட்டதுக்கு அப்புறம் அந்த பிளாஸ்ட்னு வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரேச்சல் வந்து நடந்து வரும்போது பிஜிஎம் மாறும். ஆனா இந்த வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா நடந்து வந்து அந்த தாவணி அது என்னது துப்பட்டா அவுக்கும் போதுதான் அந்த பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகுது. நடக்க வரும்போதுல பிளாஸ்ட் வருது. தியேட்டர் வெர்ஷன்ல அப்படி இருக்கவே இருக்காது. அப்பதான் கண்டுபிடிச்சான் இது இவ்வளவு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன என்னோட போன்ல இன்ஷாட்ல போட்டு 1ல இருந்ததை 90 இதுக்கு மாத்தி வச்சா கரெக்டா இருக்கு. அடப்பாவிங்க, இப்படிலாம் படம் பார்க்க வைக்கிறாங்களா? நான் ஒரு பாட்டு மட்டும் அப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். ஒரு ட்வீட் பார்த்தேங்க, பாட்டு ஏன் இவ்வளவு ஃபாஸ்ட் ஃபார்வர்டா இருக்குன்னு. ஐயோ, நான் என்ன நினைச்சேன் ப்ரோ, 2 மணி நேரம் 54 நிமிஷம் வந்துருந்துச்சு. சரி ஏசர்டிஃபிகேட்ல சரி டிவியில போடுறதுக்காக ரீசென்சார் பண்ணி ஏதாவது கட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சு நைட் புக் வந்து பார்த்துட்டு இருந்தா, நான் படம் அப்படியே தான் இருக்குது. ஆனா 8 நிமிஷம் அந்த ஸ்பீட்ல குறைச்சிருக்கானுங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. சரி ரைட்டு. வேற யார் படம் பாத்தீங்க? படம் பார்த்தவங்க சொல்லுங்க. ராஜேஷ் ப்ரோ வந்திருக்காரு. இதோ சொல்லுங்க, படம் பாத்தீங்களா? இந்த என்னென்ன படம் பாத்தீங்க இந்த வாரம்? இன்னைக்கு 2 படம். முத ராத்திரியும் ராம் அண்ட் லீலா பார்த்தேன். அப்ப எல்லாரும் அதான் கேட்றாங்க. சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அதுல இருந்தே ஆரம்பிங்க. ராம் அண்ட் லீலாவா? ஆமா நிறைய பேர் அந்த படம் தான் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நாங்களும் யாருமே பார்க்கல, தெரியல. எனக்கும் தெரியாம சொல்ல தெரிஞ்சுட்டு சொல்லணும்னு கேட்டேன். நீங்க சொல்லிட்டீங்க, தெரிஞ்சுட்டு சொல்லுவோம். இல்ல ஓப்பனா சொல்ல காட்டு மொக்க. What do you say? காட்டு மொக்கதான் சொல்ல முடியும். நேரடியா இப்படி சொல்லாதீங்க, கொஞ்சம் கதையை சொல்லி. இல்ல அது டபுள் ஆக்குபென்சி அப்படியே இருக்குன்னு போட்டிருக்கு. எல்லாருமே டபுள் ஆக்குபென்சி அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க. டபுள் ஆக்குபென்சியாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவங்களுக்கு இவங்க மாறி வர்றதுன்றது வந்து அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றது இவங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வேற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இது ஏதோ ஏலியன்றானுங்க, லவ்ன்றானுங்க. அது நம்மளுக்கு ஒரு மாதிரி அந்த அதாவது ஒரு சீன் எல்லாம் ரியோ வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணுவாப்ல.
ஏய் நீ யாருக்காக ஃபீல் பண்ற, அந்த பொண்ணுக்காக ஃபீல் பண்றியா இல்ல அந்த பையனுக்காக ஃபீல் பண்றியா அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அது ஒரு மாதிரி சிங்கே ஆகாத மாதிரி நான் ப்ரோ சிங்க்லயே போயிட்டு இருக்கும் நீங்க படம். சொல்றது என் காதுல தப்பா விழுகுது ப்ரோ. சரி ரைட்டு ஓகே விடுங்க. சரி விடுங்க, ரியோ ஏதோ தப்பு அதனால பண்ணிட்டாப்ல. அதாவது ஏதாவது ஒரு வகையிலயாவது இருக்கணும், எந்த வகையிலுமே நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்பாக்சன் இல்லாத மாதிரியே இருந்துச்சு படம். ஒட்டவே ஒட்டல அப்படி இருந்துச்சு. முதராத்திரிக்கு வாங்க, அதை யார் பிரேம விடுங்க. கல்யாணம் எப்படி இருக்கு யாரா பாத்தீங்களா? அது சொல்லிட்டாப்ல, ஜில்லு சொல்லிட்டாப்ல. ரைட்டு. முதராத்திரி வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், நல்லா பண்ணியிருக்க வேண்டிய ஒரு படம். பட் டெபியூட் டைரக்டர் அந்த பையன் டைரக்டரே ஒரு ரோலும் பண்ணியிருக்காப்ல, எனக்கு அந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி நிறைய இங்க நேட்டிவ் எங்க நேட்டிவோட சேர்ந்து இருக்கக்கூடியதுன்றனால சில விஷயங்கள் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு, எனக்கு ரிலேட் ஆச்சு. எனக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த படம். நைட்டு பெத்லகேம் போறேன் 10:30. தியேட்டர் கிளம்பலையா? பிவிஆர் புக் பண்ணிருக்கீங்களோ? லேட்டா போனாலும் பரவாயில்ல. இல்ல இல்ல எங்க ஊர்ல பிரச்சனை கிடையாது, 10 கிளம்பினா போதும், நான் போயிடுவேன். அது ஆக்சுவலா சிங்கிள் சின்ன ஸ்கிரீன் கொடுத்துருந்தானுங்க, இப்போ கொஞ்சம் நல்ல புக்கிங் வருதுன்ட்டு இப்போ பெரிய ஸ்கிரீன் மாத்திருக்கானுங்க. போயிட்டு நைட்டை பார்த்துட்டு. அண்ணா நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. பிரகாஷ்ண்ணே, இப்ப அந்த படம் நல்லா பாசிட்டிவ் டாக் வருது, எதுவும் ஸ்கிரீன் மாத்துவாங்களா நாளைக்கு திருச்சியில? பெத்தலம் குடும்ப யூனிட்டா திங்கக்கிழமையில இருந்து மாத்துவாங்க, நாளைக்கு மாத்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா படம் வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் ரிலீஸ் ஆனது. பொதுவா ப்ரொமோஷன் பண்ணல, ஆஃப்லைன் ப்ரொமோஷன் பண்ணல, போஸ்டர்ஸ் ஓட்டல, ஒன்றும் பண்ணல. ஆன்லைன்ல உள்ள சென்டர்ல உள்ள ஆன்லைன்ல உள்ள அதுலயும் குறிப்பிட்டு படம் ஹிட்டு பிரேமலு காம்போ அப்படி இப்படிலாம் பார்த்து வந்தவங்க தான் மட்டும் தான் வருவாங்க தவிர, அதனால வந்து வாய்ப்பு கம்மி. திங்கக்கிழமை மாத்தி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வச்சிருப்பாங்க, புதன்கிழமை டாக்ஸிக்கு வந்துடும், முடிஞ்சு போயிடுச்சு சோழி. எனக்கு இல்லைண்ணே, ஒரு 2-3 படத்துக்குலாம் நான் ஃபர்ஸ்ட் நாள் டாக் நல்லா வந்துச்சுன்னு அடுத்த நாளே மாத்திருக்கேன். என்னன்னு படமே இல்லாத ட்ரை பீரியட்ல இப்ப பாருங்க, அப்படி வாய்ப்பு இல்லை. எல்லாமே படம் நெருக்கடியில் போயிட்டு இருக்கு. எல்லாமே சர்ச்சுக்கே வந்து ஸ்கிரீன்ஸ் குறைச்சிருக்காங்க செகண்ட் வீக்கெண்ட்ல. அப்புறம் நீங்க எப்படி வந்து இது பண்ணுவீங்க? பெரிய படமும் அதுக்கே அப்படி குறையுங்கிறப்ப நீங்க அடுத்த படங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? புரியுது. இல்ல நான் சொன்ன டைம் வந்து பிப்ரவரி மாசம் மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆன அன்னைக்கு. முத நாள் வந்து அள்ளிட்டு போயிட்டாங்க, படமே இல்ல, அது ஃபுல் ட்ரை பீரியட் மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம். இல்லண்ணே, முத நாள் வந்து ஸ்டூடியோல போட்டிருந்தாங்க. நான் சரி இதுல எதுக்கு பாத்துட்டு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தேன், இந்த மேக்ஸின்னு ஒன்று ஓப்பன் பண்ணிருந்தாங்களா, 2வது மேல ஒரு ஸ்கிரீன் இருக்கும் மேக்ஸி மாரிஸ்ல, அதுல போட்டாங்க. சரி பரவாயில்ல போயிருவேன்னு சொல்லிட்டு போனா தியேட்டர் முக்காவாசி ஃபுல்லு. ஏன்னா 2வது நாள் இவ்வளவு க்ரௌடுனதுக்கு அப்புறம் தான் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பத்திச்சுன்னு வாங்கல, அந்த மாதிரி பத்துச்சு மஞ்சுமல் பாய்ஸ். அப்ப வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பிரேமலூர் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிரேமலுவும் கரெக்டா அந்த டைம் தான் வந்த டைம். பிரேமலுவும் இதுவும் மஞ்சுமல் பாய்ஸ் பேக் டு பேக் வந்துட்டு இருந்துச்சு. அனிஷ்மா அந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு இது கிடைக்குது போல, அது நடிக்கிற படம் எல்லாம் ஓரளவு கொஞ்சம் நோட்டபிள் ஆயிருது. சூப்பரா பண்ணுது ப்ரோ அந்த பொண்ணு. இந்த படத்துலயும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இல்ல எந்த இடத்துலயுமே வந்து அந்த கேரக்டர் அந்த கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கும், அது பர்ஃபார்ம் பண்ண விதமும் அதுக்கப்புறம் அவரு ஹீரோ பண்ண ரோலுமே நல்லா இருந்துச்சு. அவரும் இவ்வளவு வருஷம் சின்ன சின்ன சைட் ரோல்ஸ் பண்ணிட்டு ஒரு ரோல் கொடுக்கும் போது அதான் அவர் வந்து ரிஷிகாந்த் அவர் இத்தனை வருஷமா என்னென்ன ரோல் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நிறைய ரோல். இப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து நோட்டபுளா சொல்லணும்னா வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் வந்து மணிகண்டன் கூட ஒரு காம்பினேஷன் சீன் இருக்கும், அதுல சூப்பரா இருக்கும் அவர் பெர்ஃபார்மன்ஸ். நிறைய இடத்துல நிறைய படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ்ல நல்லா இருக்கும். எனக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரி ஜென்ரலா சொல்லணும்னா சிம்பிளாவே சொல்றேன், ஒரே வார்த்தை சொல்றேன். இந்த படத்துக்கு நான் போறதுக்கு என் ஃப்ரெண்டு 2 பேரை கூப்பிட்டேன். அவன் ஒரே வார்த்தை தான் சொன்னான், அவன் யாருன்னே தெரியல, ஹீரோ அவன் படத்துக்கு ஏன்டா போகணுன்ற மைண்ட் செட்லாம் போயிருந்தேன். என் கூட இன்னொருத்தன் வந்தான், நாங்க 2 பேர் தான் படம் பார்த்தோம். கூப்பிடும்போது ஒருத்தருக்கு வந்து நோட்டபிளே தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா பர்ஃபார்மன்ஸா எனக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இடத்துல நல்லா பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு சின்ன சின்ன மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உள்ள இது வந்து வெளில காட்ட முடியாம இருக்கிறது வந்து அதை வந்து கன்வின்சிங்கா இருக்கு. அந்த கேரக்டர்ல அவர் ஃபுல்லா பண்ண விதத்துல நல்லா இருந்துச்சு. நல்ல ஆக்டர், எனக்கு தெரிஞ்சு நல்ல பெர்ஃபார்மர்.
எனக்கு அதே மாதிரி அந்த நீங்க சொன்னீங்கல்ல அந்த டைரக்டரோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அதுக்கப்புறம் வந்து அண்ணே எனக்கு வந்து அந்த கேரக்டர் இல்ல எனக்கு அந்த ஆக்சுவலா கேரக்டரோட எனக்கு ஏன் ரொம்ப கரெக்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம ஊர்ல நிறைய நான் 2-3 ரியல் லைஃபே இந்த மாதிரி கேரக்டர்ஸை பார்த்திருக்கேன். இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப க்ளோஸாலாம் முன்னாடி சுத்து நாட்கள்லாம் இருக்காங்க. நான் அவன் தம்பிக்கார டேரக்டரோட தம்பி கூட என் கூட சேர்ந்து படம் பார்த்துட்டு இருந்தான். அப்ப அதான் சொன்னேன், உங்க அண்ணன் நடிச்சிருக்கான்னு சொல்லவே இல்லை ஃபர்ஸ்ட் அப்படின்னு. டேரக்ட் மட்டும் தான் பண்ணிருக்கான்னு அப்படின்னு. இல்ல அண்ணனும் ஒரு ரோல் பண்ணிருக்கான் அப்படின்னா, இல்ல அவனை பேசாம நடிக்க வைங்க, அவனை டைரக்ட் தான் பண்ணுன்னு சொல்லி அவனை உசுறு எடுக்க இது பண்ண விட்டுற சொல்லாத, இது மாதிரி ஏதாவது ரோல்ஸ் தான் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ணன் சொல்லிடுறேன் அப்படின்னு இருந்தான். இல்ல எனக்கு வந்து அந்த இவரு பக்ஸ் வந்து ஒரு பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. அதுக்கு வந்து அப்துல்லா இடம் வந்து உண்மையிலேயே வந்து சரியான சிரிப்பு. அது நல்லா ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு அந்த இடத்துல சிரிக்க வைக்கிற படங்கள் ரொம்ப அதுக்கப்புறமா அந்த சரக்கு போட்டுட்டு அந்த மச்சாங்காரர் வந்து டென்ஷனா வரல, அதெல்லாம் சொல்றேன். சில கேரக்டர்ஸ் நான் பாத்திருக்கேன் நேர்ல. மோஸ்ட் ஆஃப் தி சீன்ஸ் வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது காரணம் என்னன்னா, ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள போனீங்கன்னா இதுதான் நடக்கும், வேற எதுவுமே நடக்காது. அதுவும் ஊர் சைடு பக்கம்லாம் வந்தீங்கன்னா, இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க காட்டின ஊர்ல மேக்சிமம் மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் பக்கம் உள்ள கிராமங்கள் சைடு நீங்க வந்தீங்கனாலுமே இப்படிதான் இருக்கும். அந்த லைட் ஆஃப் பண்றதா ஆன் பண்றதான்றத வச்சு வரைக்கும் வரும்ல, அது வரைக்கும் நடக்கும். நடக்காமலாம் இருக்காது. வெளில ஒரு சில பேர் வெளில நின்றுட்டு இருப்பாங்க, வீட்டுக்குள்ள இருக்கும். சில பேர் மேல உட்காந்து கட்டி அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரின்ற மாதிரி போகும். இந்த மாதிரிதான் அது இருக்குமே. அதை வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலா பண்ணிருந்த விஷயத்துல எனக்கு பிடிச்சது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப்ல இன்னும் பெட்டரா ரைட் பண்ணிருக்கலாம். ஆனா எனக்கு இது ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூட்டன்ட் டைரக்டர் கிட்ட இருந்து இவ்வளவு அவுட்புட் வருந்ததே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா 2 பேர்கிட்ட, ஒண்ணு வந்து பிருந்தா மாஸ்டர்கிட்ட இந்த கன்னியாகுமரி தக்ஸ், அதுவும் அப்புறம் நம்ம இவங்க கூட பேர்னது துல்கர் கூட ஒரு படம் பண்ணாங்கல்ல, என்ன படம் இது? ஏசினாமிக்கா. ரெண்டுலயுமே அசிஸ்டன்ட் டைரக்டர் அவன். ஓகே ஓகே ஓகே. அடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கான் போல. அதுவும் இங்க தூத்துக்குடி பேஸ் தான் பண்றான் போல. இல்ல மெய் ஒரு படத்துக்கு ரொம்ப ஐப்பானாப்ல. அந்த படத்தை பத்தி போனாரா மெய்? பார்த்தாப்லையா மெய்? இல்ல ஏதோ ஒரு எதுவுமே பேசாம இருக்கீங்களே மெய், என்ன மெய்? நான் அந்த படத்துக்கு நேற்று ஒரு நாள் 3 ஷோ கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ஒரே ஷோ தான், அதுவும் நைட் ஷோ. அது போற ஐடியா இல்ல. வெத்தலம் நாளைக்கோ இல்ல ஓணம் அன்னைக்கோ போகும். ஆக்சுவலா நான் பிளான் பண்ணது வந்து நாளைக்கு மத்தியானம் அது வந்து கலிப்பா, நாளைக்கு ஈவினிங் பெத்தலம். ஏன்னா வந்து அந்த டே முடியும் போது பாசிட்டிவா முடியணுன்றதுக்காண்டி அடுத்த ஷோ பெத்தலம் போட்டேன். கலிஃபா என்ன இருந்தாலும் பார்க்கணுன்ற மைண்ட் செட்ல இருக்கேன். ஏன்னா அது என்னதான் அப்படி பேசுறீங்க, அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கணுன்ற மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். நானும் கிட்டத்தட்ட ஜில்லு மாதிரி இதாயிட்டேன். எவ்வளவு ஒரு படத்தை காரி துப்பியும் ஜில்லு போனாப்புலன்ற மாதிரி நானும் வந்து போலான் இருக்கேன். அங்க பரணி வாங்க பரணி, உங்களோட ஆடியன்ஸ் உங்களுக்காண்டி வெயிட்டிங். என்ன பரணி சொன்ன உடனே கிளம்புறாருன்னா என்ன அர்த்தம்? பரணி வந்து அந்த போட்டோ போட்டதுல இருந்து பரணி 2 நாளைக்கு ரொம்ப ஜாலியா இருந்திருக்காப்புல. வரும்போது மிஸ் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு மிஸ் பண்ணி கொச்சி பாய் அப்படின்ற அளவுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. இத பத்தி உங்க கருத்து என்ன பிரகாஷ்னே? மேல ஆட் பண்றது ரொம்ப சிக்கலா இருக்கு. வெளியே போயிட்டு பசங்க வாங்க பாருங்க. சரி, மத்தவங்க அது வரைக்கும் ஜெயிலர் 2 ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்க. மத்தவங்க யாரும் சொல்லலன்னா சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன் பிரகாஷ் ப்ரோ. எனக்கு வந்து ஓப்பனா சொல்லணும்னா பாட்டு பிடிக்கல. நான் ஒரு மாதிரி இந்த மனசிலாயோ மாதிரியாச்சும் இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு அது எந்த மாதிரியுமே இல்லை. நடுவுல வர அந்த ஒரு லேடிஸ் போர்ஷன் மட்டும் ஒரு மாதிரி கேட்கற மாதிரி இருக்கு. அது கண்டிப்பா ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகிரும். அந்த ஓணம்லாம் வருது, எப்படியும் அந்த பாட்டை ஹிட் ஆக்கிடுவாங்க. ஆனா எனக்கு வந்து இந்த பாட்டு பிடிக்கல. எனக்கு காவாலா வரும்போதுமே அந்த காவாலா வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் கேட்கும்போது பெருசா ஒர்க் ஆகல. இப்பவுமே எனக்கு அது வீடியோவா பார்த்தாதான் ஒர்க் ஆகும். ஆடியோவா நான் காவாலா ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட்ல கூட வச்சது இல்லை.
அதே மாதிரிதான் இந்த பாட்டும் எனக்கு பெருசா பிடிக்கல. பார்ப்போம் அடுத்து எலிவேஷன் ட்ராக் எப்படியும் ஒன்று பயங்கரமா வரும். இந்த சாங் எனக்கு என்ன இம்ப்ரெஸ் பண்ணல. அவெல்லாம் வீடியோ சாங் தான் பிடிக்கும்னு எல்லாருக்கும் தெரியுமே. இல்ல பரணி எனக்கு சுரேந்தர் bro இந்த பாட்டுல பெரிய பிரச்சனையா இருந்தது லிரிக்ஸ் தான். அருண் ராஜா காமராஜ் கிட்ட இப்ப என்ன தைரியத்துல இப்ப லிரிக்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. பட்டாம்பூச்சி லிரிக்ஸுமே எனக்கு ஒரு மாதிரி அது ரிலீஸ் ஆனப்போ கொஞ்சம் ஆடாதான் இருந்துச்சு. இப்போ இதுவுமே அப்படிதான் இருக்கு. இல்ல எனக்கு என்ன பாடுறாங்கன்னே முதல்ல புரியலையே. அதுதானே எனக்கு இப்போ முதல் விஷயம் இருக்கு. ஏதாச்சும் ஒரு விஷயம் புரிஞ்சாவாச்சும் நம்ம கேட்கறதுக்கு எனக்கு புரியணும்ல. ரிப்பீட்டட்ல கேட்டாலுமே எனக்கு அந்த வைபிங் தானே முதல்ல தவிர இப்ப என்ன பாடுறாங்கன்ற லிரிக்ஸ் ப்ராப்பரா தெரிஞ்சாதானே நமக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு இப்ப அதுதானே எனக்கு பெரிய மைனஸ் ஆகுது. இப்ப வர பாட்டுல மேக்சிமம் வர பாட்டு எல்லாமே லிரிக்ஸ் என்னன்னே புரிய மாட்டேங்குது. மேக்சிமம் வர சாங்ஸ் அந்த ஃபாஸ்ட் பீட்னா அடி டும்மு டும்மு டும்முன்னு போதே தவிர ஒண்ணுமே என்ன லிரிக்னே கஷ்டமா தானே இருக்கு. இல்ல சுரேந்தர் அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸே புரியலனாலும் இப்போ எவ்வளவு பாட்டை நம்ம வந்து என்ஜாய் பண்ணி வெயிட் பண்றோம். எனக்கு உண்மையாலுமே ஓம்ல வந்து அந்த பாட்டு லிரிக்ஸ் ஒண்ணுமே புரியல. இல்ல ஆனா டெய்லி அதுவும் கரெக்ட் தான். நான் கேட்கறேன் நானும் சொல்றேன் மெயினா. இல்ல 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 மேக்சிமம் நான் சொன்னது காரணமே ஓம்ல அந்த பாட்டுமே. அதுக்கப்புறம் அந்த அந்த லிரிசிஸ்ட் ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன டீட்டெயில் அது உள்ள இருக்கிறது புரியுது. அது வரைக்கும் எனக்கு அந்த அதாவது சட 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 சடன்னு போனோன்னா பாட்டு கேட்க நல்லா இருக்கே அப்படின்ற ஃபீல்ல தான் இருக்கே தவிர திருப்பி நம்ம இப்ப பாடுறோம்ல. இப்போ வந்து முன்ன வந்து பாட்டுனா அது வந்து அந்த பாட்டு லிரிக்ஸ் வர லிரிக்ஸோட நம்மளும் சேர்ந்து பாடுற மாதிரி இப்ப பாடவே முடிய மாட்டேங்குது. அதுவும் ஒரு மைனஸா தெரியுது. யாராச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணா நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதா பிரகாஷ் ப்ரோ பாட்டு? பாட்டு ஹிட் ஆயிரும் அவ்வளவுதான். அப்ப நீங்களும் ஏன் கேட்டகரி தானா? ரைட். பாட்டு ஹிட் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா மியூசிக் போட்டிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா உழைச்சிருக்கலாம்னு தோணாலும் பூர்ணா நல்லா இருக்காங்க, பாட்டு நல்லா இருக்கு, அதாவது டான்ஸ் நல்லா இருக்கு. ஹிட் ஆயிரும், போக போக ஹிட் ஆயிரும் அந்த டைப் சாங். கரெக்ட் பிரகாஷ் ப்ரோ. அந்த லேடிஸ் போர்ஷன் எல்லாம் வந்து ரீல்ஸ்ல கண்டிப்பா ஓணம்க்கு பண்ணி அதை ஒரு மாதிரி ஹிட் ஆக்கிடுவாங்க. ஆனா பாட்டா எனக்கு கொஞ்சம் ஒரு சுமாரான பாட்டு தான். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? அப்பா கேக்குதுப்பா. ஆமா சாரி கேக்குது. ஓகே ஃபைன். வீட்டுக்கு வந்துட்டேன் அவ்வளவுதான். கலர்ஃபுல்லா இருந்துச்சா பாருங்க. ஆஸ் யூஷுவல். ஓகே டன். சரி ரிவ்யூ சொல்லுங்க. ஜாலி தான். சூப்பர். ஐயா நீ ஜாலியா இருந்தது கேட்கலையா, படம் நல்லா இருக்கான்றது கேக்குறோம். நீ ஜாலியா தான் இருக்க, அது ஒரு விஷயம். நான் எப்பயுமே ஜாலி தான். ஒரே நிமிஷம் கலிஃபால இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்ன நேத்து அதுதான் பார்த்தேன். மெதுவா அடிங்க பாருங்க ப்ரோ எனக்காக. மெய் உங்களுக்காக தான் வேகமா அடிக்கணும் மெய். ஆக்சுவலா நான் வந்துட்டு சரி ஓகே 2 இது இதாயிடுச்சு, இதுல ஓரளவுக்கு மிஸ் ஆகாது. நிறைய பேர் என்னன்னா ஒன்று ஃபைட் படம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிருத்திவிராஜ் மேடையில வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பேக் டு பேக் ஃபைட்லாம் இருக்காது, ஒரு ஃபேமிலி படம் அப்படின்னு தான் சொன்னாரு. சரி ஓகே ஓரளவுக்கு நம்ம வந்து நான் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே வைசாக்லேருந்து ஒரு ஓகேவான படம் அப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங் ஆயிடுச்சு. ஒரு 40 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க ஸ்டோரி கதைக்குள்ள டைரக்டா போறதுக்கு பதிலா ஒரு 40 நிமிஷம் செட்டப் பண்ணி அதுக்கப்புறம் தான் போனாங்க. உண்மையிலே இந்த படத்துல வந்துட்டு ஒரு சீன் கூட நல்லா இல்லாம போயிருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா இந்த இன்ட்ரோல் பிளாக் ஸ்ட்ரெச் இருக்குல்ல, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்வன்ஸ் அந்த இதுதான். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒரு செகண்ட் அளவு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும், அதுவுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஷுவரா இல்லை, நான் போன தேட்டர் கேலிபிரேஷன்னால அப்படியா இல்லை சின்ன இதுல அட்மோஸ் ஸ்கிரீன்ன்றதுனால அப்படியான்னு தெரியல. சில தேட்டர்லாம் அதிரும் போது ஸ்பீக்கர் அதிரும் போது இந்த நம்ம சேரே ஒரு மாதிரி அதிரும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதனாலயோ என்னவோ தெரியல, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப கிளியரா இருந்ததுனால ரிப்பீட்டேட்டிவாகவும் கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு, லைட்டா அது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபுமே ரொம்ப லென்த்தியா பெருசா எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம ரொம்ப கிளீஷேடான
இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படங்கள் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு ஷுவரா தெரியல. இது ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ்ட் ஃபிலிம். அந்த கேரக்டர் மட்டும் யாருன்னு ரிவீல் பண்ணல. உண்மையான அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் நீங்க போஸ்டர்லாம் நீங்க வந்து நேத்தே பார்த்துருப்பீங்க அந்த கேமியோஸ். அந்த கேமியோஸ் கிமிக் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. பிருத்திவிராஜ் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுறாரு மோகன்லால. மோகன்லால் கேமியோனா மட்டும் குஷியாடுறாரு போல. எல்லா இடத்துலயும் போயிட்டு ஜாலியா ஒரு சீன் தானப்பா அப்படின்னு வந்துடுறாரு போல. அது மட்டும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் அவசரப்படாம கலிஃபா 2 அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஈவினிங்கே அனௌன்ஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். காலையில ரிவ்யூஸ் பார்த்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்த தைரியம் தான். அப்புறம் ஆனா பரணி அந்த bro, ஹிந்தி அந்த மோகன்லால் லுக் நான் கொஞ்சம் லீக்ஸ் டிஎல்ல வந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அந்த ஒயிட் ஹேர் அதெல்லாம் வச்சுட்டு அவர் பார்க்க பயங்கரமா இருந்தாரு. லீக்ஸ் அபிஷியலாவே போஸ்ட் விட்டாங்களே. இல்ல வீடியோல சொல்றேன் நான், போட்டோ ஓகே, வீடியோவா பார்க்கும்போது ஓகே ஓகே பயங்கரமா ஓகே. இருந்துச்சு. அது ரொம்ப எனக்கு பெப்பரிஷா தோணுச்சு. எனக்கு ஓகே தான், பட் எக்ஸைட் ஆகல. கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் மிக்ஸ் பண்ணிருக்கலாமேன்னு தோணுச்சு. சரி. பட் ஓகே, நான் கேரக்டர் ரிவீல் பண்ணல. சரி சுரேந்தர், நீங்க அங்க பேசுங்க சுரேந்தர். சாரியா அப்பா, சத்தியமா எப்ப மைக் எடுத்தேன்னு தெரியலப்பா, மன்னிச்சிருப்பா. சரி சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல 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 அவரை இல்ல 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 பரணி, நாளைக்கு நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்லன்ட்டு போறேன். பாத்துக்கங்க. எந்த படத்துக்கு? கலிஃபா தான். ஓகே ஓகே ஓகே, போயிட்டு நான் போவேன். நான் யாரையுமே வந்து படம் நல்லா இல்லை, இந்த படம் போவாதீங்கன்னு சொல்ல முடியாது. சில ரிவ்யூல ஸ்கிப்லாம் போடுவேன். பட் அப்படி இருந்தாலும் நான் போறேன் அப்படின்னு சொன்னா நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு தான் அனுப்பி வைப்பேன். மகுடம் போனா கூட அதை தான் சொல்றேன். நான் அதெல்லாம் பாரபட்சமே பார்க்கறது இல்லை. அப்புறம் அந்த அவரபான் அந்த ஹிந்தி படம், நான் வந்துட்டு எனக்கு டைம் கேப்பை வந்து ஃபில் பண்ணணுமேன்னு போய் உட்காந்து படம், அந்த படம் அதுவுமே வந்துட்டு ரொம்ப அவுடேட்டடாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பெருசாக எதுவும் இல்லை, ரிச் விஷுவல்ஸ் அது மட்டும்தான் இருந்துச்சு. மற்றபடி எனக்கு அது ஒர்க் ஆகலை அந்த படம். அப்புறம் இன்சீரியஸ் அந்த படம் நைட்டு, எனக்கு வந்துட்டு இந்த இதுக்கு முன்னாடி எந்த இன்சீரியஸும் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு ஹாரர் படம்னாலே பெருசாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அது மாதிரி கோரியா இருக்கும், டிஸ்கஸ்டிங்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதுவுமே வந்துட்டு பெய்டு ப்ரீமியர் போடுறாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அங்கே போனால் தமிழ் வெர்ஷன் ஒன்று, இங்கிலீஷ் வெர்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு மிஸ் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு தான் அந்த படம் பார்த்தேன். உண்மையிலேயே டு பி ஆனஸ்ட், எனக்கு ட்ரெய்லர் பார்க்க எதுவும் தெரியாது. இதுக்கு முன்னாடி பார்க்காததுனால ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதிரி கதையாகவே தான் வந்து அவங்க நகர்த்திட்டு போனாங்க. அவங்க ஹாரர் எலிமெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் கதைக்கு நடுவில் தான் ஹாரர் எலிமெண்ட் பிளெண்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு ஓரளவுக்கு வந்துட்டு ஓகே தான்ப்பா, இது அவ்வளோ மோசமாலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த என்ன சொல்ற, இந்த ஸ்பாயிலர் இல்லாமல் எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி ஓகே, எனக்கு இந்த ஆலன் வேக் 2ன்னு சொல்லி ஒரு கேம் இருக்கு, அப்புறம் ரெசிடென்ட் ஈவில்னு சொல்லி ஒரு கேம் இருக்கு. இது ரெண்டையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த ரெசிடென்ட் ஈவில் ஹாரர் கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த படத்துல வர மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்துட்டு நல்லா இருந்துச்சு, எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. கதையவுமே இதை வந்து பிளெண்ட் பண்ணி கொண்டு போனதா இருக்கட்டும். அந்த ஃபைனல் ஆக்ட் மட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணது நல்லா பண்ணாங்க, பட் ஆனால் வந்து கொஞ்சம் முடிக்கும் போது ரொம்ப இதாக முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு அது மட்டும் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம் ரைட்டிங் வைஸ் அப்படின்ற ஃபீல் ஆச்சு. அந்த டாட்டர் மதருக்கான பாண்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன குறைகள் இருந்தாலுமே இது ஒரு டீசெண்டான படம் தான் கண்டிப்பா. அப்புறம் வந்துட்டு பெத்லஹேம் குடும்ப யூனிட், நான் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் லைட்டாக இருந்துச்சு. இந்த படம் வந்துட்டு என்னை வந்து கண்டிப்பாக பிடிக்க வைக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஷோன்றதுனால ஒரு மாதிரி பேக்டான ஆடியன்ஸோட தான் பார்த்தேன். அது வந்துட்டு கொச்சியோட மோஸ்ட் ஃபேமஸ் தேட்டர் வனிதா தேட்டர், அங்கே தான் வந்துட்டு பார்த்தேன். எனக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், தேட்டருக்காகவே வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ், எவ்ரி 10 to 15 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸ் லாஃப்டர் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக் வந்து ஒரு க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ட்ரெய்லர் பார்க்கல இந்த படத்துக்கு, அதனால நான் வந்துட்டு என்ன நினச்சேன், இன்ட்ரோல் பிளாக்ல வரதான் கிளைமேக்ஸில் வரும் அப்படின்னு நினச்சேன். பட் இன்ட்ரோல் பிளாக்கே அதுதான்றப்போ நான் செகண்ட் ஹாஃப் எப்படி கொண்டு போவாங்கன்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. லைட்டாக அங்கங்கே போய் அப்புறம் ஓரளவு முடிச்சுட்டாங்க, நல்லாவே இருந்துச்சு. ஆல்ரெடி நான் ரிவ்யூலேயே மென்ஷன் பண்ணதுனால நான் சொல்லிடுறேன்.
3 3 அஜித் ரெஃபரன்ஸ் இருக்கு. 2 ஆப்வியஸா இருக்கும். ஒண்ணு எனக்கு அந்த 3வதா வந்த ரெஃபரன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெஃபரன்ஸ். அதை தாண்டி காந்தாரா லைட்டா கொஞ்சம் ஸ்மூத் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் ஓகே. எனக்கு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இது ஒரு நல்ல படம். செகண்ட் ஹாஃப் எனக்கு லென்த்தி மட்டும்தான் லைட்டா ஃபீல் ஆச்சு. பட் எனக்கு எங்கேயுமே வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து போர் அடிக்கவே இல்லை. அந்த ஒன்லைனரா இருக்கட்டும், நிவின் பாலி மமிதா அந்த சீன்ஸா இருக்கட்டும், மீன் ஜாலியா போச்சு. ஃபேமிலியா ஒரு 4 பேர் 5 பேர் போய் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் போனதுக்கான பர்ஃபெக்ட் படம் இந்த படம் தான். தைரியமா போய் பாருங்க. உங்களுக்கு வந்து பிரேமலு அந்த சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி படம்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படமும் வந்து கண்டிப்பா பிடிக்கும். மலையாளம் சப்டைட்டிலோட தான் வந்து பிளே ஆகுது எல்லா இடத்துலையும். அவ்வளோதான் இது வரைக்கும் பார்த்தது. நாளைக்கு வந்துட்டு 2 படம் போறேன். முதராத்திரி அண்ட் ராமன் லீலா 2 படமே பார்க்குறேன். அப்புறம் இந்த பியார் பிரேமா கல்யாணம் அந்த படமும் பார்க்கணும். மார்க்கோ மட்டும் எப்படி பிடிச்சது? நான் மார்க்கோ பிடிச்சதுன்னு சொல்லவே இல்லையே. மார்க்கோவே நான் ஆவரேஜ் தான் போட்டிருந்தேன். மார்க்கோ எப்போ யாருகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? மார்க்கோ பிடிச்சது கமெண்ட் வந்துச்சுப்பா. கமெண்ட் அத சொல்லிட்டு பேசுங்க. திடீர்னு மார்க்கோ பிடிச்சதுன்னு கேட்டா என்ன நினைக்கிறது? சாரி கமெண்ட் திடீர்னு நோட்டிபிகேஷன்ல வரவும் பார்த்துட்டேன். கிறிஸ்டபர் ப்ரோ 3 படம் பார்த்துட்டு டயர்ட் ஆயிட்டாரு போல. என்ன கிறிஸ்டபர் ப்ரோ ஸ்பீக்கர் வர மாட்டேங்கிறாரு. பிரகாஷ் ப்ரோ கோஸ்ட் கொடுங்க. பிரகாஷ் ப்ரோ விவேகானந்த் வந்து யாராவது பாத்தீங்களா? பியார் பிரேம கல்யாணம் எப்படி இருக்கு? வந்துட்டாரு. இன்னைக்கு இந்த படம் தான் பார்த்தேன். கிரீஷ் ஏடியோட அயன் காதலன் இருக்கும்ல, அதை ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சு இன்னைக்கு தான் பார்த்தேன். சூப்பர் மே. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த படம்? ஓடிடி வாட்ச் ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. பெருசா பயங்கரமா இருக்கும் கிரீஷ் ஏடி லெவலுக்கு அது இல்ல. ஒரு டைம் பாஸ் தான். அது ஒரு எனக்கு தெரிஞ்சு சூப்பர் சரண்யாக்கு முன்னாடி எடுத்த ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஷோரா இல்ல அது பிரேமுலுக்கு சூப்பர் சரண்யாக்கு அப்புறம் பாருங்க ப்ரோ. ஆமா இல்ல பிரேமுலுக்கு முன்னாடியே ஷூட் பண்ண ஃபிலிம் அந்த படம் ஆக்சுவலா. பிரேமுலுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. நான் போனப்போ கேரளால தான் பார்த்தேன் அந்த படம். ஆனா நான் போனப்போ வந்துட்டு பக்கத்துல லோக்கல் தியேட்டர்ல ஒரு 15 பேரும் நம்ம தான் இருந்தாங்க. அந்த படம் தியேட்டரிக்கலா பெருசா வந்துட்டு இதாகல. பட் ஆனா எனக்கு அதுவுமே அந்த படமே டீசெண்டா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு தான் இருந்துச்சு. படமாவே அது ஓடிடி கண்டென்ட் மாதிரி தான் இருந்துச்சு. லைனாவே ரொம்ப தின் லைன். ஒரு சைபர் கிரைம் அதை ஏன் பண்றாங்கிற ரீசனே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சப்பையா இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஓகே, டீசென்ட் வாட்ச். 2 மணி நேரம் தான். டைம் பாஸ்க்கு யாராவது பார்க்கணும்னா பார்க்க. தப்பையா இருக்குன்றதை தாண்டி அந்த இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்றதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி போகும். எனக்கு ஓகே, அந்த ஒரு ஜோன்ல தான் இருந்துச்சு. பரணி சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்து 3 படம் பேக் டு பேக் பார்த்துட்டு வந்து கிறிஸ்டபர் ப்ரோ எப்படி இருந்தது இந்த வாரம்? எனக்கு அவர் ஸ்பீக்கர்லயே காட்டல. ஏன் எனக்கு காட்டுது? எனக்கு லிஸ்னர் தான் காட்டுது. அவர் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்பீக்கர்ல காட்டல. எனக்கு காட்டுது. எனக்குமே லிஸ்னர்ல தான் காட்டுது. அவரு கீழ தான் இருக்கு. நான் பரணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுறேன் பாருங்க. ஒரே நிமிஷம் நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுறேன். பிரகாஷ் ப்ரோ இருமுடி ரிவ்யூ சொல்லிட்டீங்களா? ஃபுல்லா சொல்லிட்டேனுங்க. நான் தான் லேட்டா. ஒருவேளை பக்கா இருக்கும். கிறிஸ்டபர் ப்ரோ ஒரு தடவை வெளியே போயிட்டு திரும்ப ஒரு தடவை ஜாயின் பண்ணுங்களேன், கிளியர் ஆயிரும். பேஸ்ல ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் தான் போட்டுருக்காரு. பட் எனக்கு ரெக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணேன். ஆனா மேல நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சேன். இருங்க நான் இன்வைட் பண்றேன் அவரை. இல்ல அப்பயுமே அந்த ப்ளூ டாட் தானே காமிக்குது அவருதுல. இல்ல நான் அவரை இன்வைட் பண்ணிருக்கேன் ஸ்பீக்கருக்கு. இருங்க. ஓகே, கமெண்ட்ஸ் பாத்துருமா? அது வரைக்கும் பிரகாஷ் ப்ரோ ஓரளவுக்கு ஏதாவது அப்டேட் வாய்ப்பு இருக்கா 47ல? மலையாள டைரக்டர்ங்கனால கேக்குறீங்களா? ஆமா, இருக்கலாம். கிறிஸ்டபர் ப்ரோ கேக்குது சொல்லுங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. இல்ல பக்கா இருக்கும். 3 படம் பாத்துட்டு வந்தீங்க, எப்படி இருந்தது இந்த வாரம்? 4 படம் பாத்துருக்கு. நேத்து நைட் 1, நேத்தா முந்தா நாள் நைட் 1, அப்புறம் நேத்து 3 படம். நான் அந்த மாதிரி பேக் டு பேக் 3 படம் பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஞாபகமே இல்லை எப்ப பார்த்தேன்னு. அதுவும் அந்த இது மொக்கையா இருந்துச்சு. அந்த இன்சைடிஸா கேக்குதா பேசுறது? கேக்குது. அந்த படம் இன்சைடிஸா நல்லா இருக்குன்னு சொன்னாரு பரணி. எனக்கு பிடிக்கலப்பா.
பரணி எனக்கு உங்களை நம்பி ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட் போட்டிருக்கேன் பரணி. நீங்க பிரகாஷ் ப்ரோ எனக்கு டீசெண்டா இருந்துச்சு, அவருக்கு பிடிக்கல, அந்த மாதிரி வரும் பிரகாஷ் ப்ரோ. நீங்க சரி பாத்துட்டு சரி சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிருக்கு. பேய் படம் நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. ஃப்ரெண்டு பரணின்னு ஒருத்தர் இருக்காரு, நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அப்படிங்கவும் சரி 4 பேர் டிக்கெட் போட்டோம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. சரி ஜாலியா போயிட்டு வரலாம். போய் பாருங்க பாட்டுவாங்க. ஏன்னா அந்த படம் தான் பிடிக்கல. கலீஃபா அதுவும் நல்லாவே இல்லை அந்த படம். இது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இருமுடியும் நல்லா இருந்துச்சு, பெத்லஹேம் சூப்பரா இருந்துச்சு. பெத்லஹேம்ல வந்து செகண்ட் ஹாஃப் படம் கொஞ்சம் அந்த சீரியஸ் டோனுக்கு மாறும்போது கொஞ்சம் டிப் ஆச்சு. அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரியா ஒண்ணுமே கிடையாது, பட் ரைட்டிங் ஸ்கிரீன் பிளே தான், கேரக்டர் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இருமுடியும் அதே தான். இருமுடி நம்ம தமிழ்ல பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஸ்டோரி, பட் ஸ்டில் ரவிதேஜாவுக்கு டப்பா படம்லாம் நடிச்சுக்கிட்டு இது அந்த ஃபுல்லா அந்த ஹீரோயிசம் இல்லாம ஹீரோயிசம் இருக்கு, பட் மற்ற கேரக்டருக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது ஒரு சின்ன ஒரு த்ரில் நல்லா நல்லா இருந்துச்சு அந்த படம். 2 படமே சாட்டிஸ்ஃபைடு தான் நானு. நல்லா சாட்டிஸ்ஃபைடு. இந்த இருமுடி படம் வந்து மலையாளம் ஃபிளேவர்ல தான் இருந்துச்சுங்க. கரெக்ட் மாதிரி இருந்துச்சு. கரெக்ட் 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 உண்மைதான். நான் பார்க்கவே நான் நினைச்சேன் டிப்பிக்கல் தெலுங்கு படம் மாதிரி இருக்காது, பட் ஸ்டில் அந்த ஃபைட் அதுன்னு கொஞ்சம் இருக்கு. இருந்தாலுமே அது மலையாளம் ஃபிளேவர்ல தான் இருக்கும். ஏன்னா எஸ்பெஷலி அந்த லொகேஷன் மலையாள படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வில்லேஜ், அதுல உள்ள அந்த அதுக்குள்ளே தான் ஸ்டோரி நடக்கும். அந்த அங்க இருக்க ஆறு, அங்க இருக்க கோயில், அந்த மாதிரி காமிப்பார்ல, அதே தான் இங்கே பொல்லூர் லொகேஷன் ஃபுல்லா அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த வில்லேஜுக்குள்ளே தான் ஸ்டோரி. இந்த கிரீன் மேட்டு சிஜி எல்லாம் கிடையாது, எதுவுமே இல்லை. அதனால அந்த ஃபீல் வரும். அது எனக்கு வந்துச்சு. பார்த்தவங்க சொன்னாங்க ரவிதேஜா படம் மாதிரி இல்லாத ஒரு படம் அப்படி மலையாள படம் மாதிரி இருக்கு. ஆமா 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 நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல படம். ஈவன் தெலுங்குலயுமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல படம். ரவிதேஜாவுக்கும் பல வருஷத்துக்கு அப்புறம் நல்ல படம். பட் பெத்லஹேம் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் அப்படி டல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் இந்த நிவின் பவுலி, ஆமா, அதுக்கப்புறம் நல்லா பிக்கப் ஆகி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் டிசைன் அது கரெக்டா ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணது. இந்த சாங்ஸ் படத்தோட கரெக்டா பிளெண்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். சாங்ஸ் வர்ற மாதிரியும் தெரியாது, அது நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் சூப்பரா இருந்துச்சு. அந்த 2 பேரும் பேசுறது. ஆனா ஓவர் சீன்ஸ் எதுவுமே பெருசா கிடையாது, எல்லாம் சிம்பிளான சீன், ஆனா சூப்பரா இருக்கும். அந்த கிரீஷ் ஷேடி தான் செம ரைட்டிங். அது நல்லா இருந்துச்சு. அந்த படம் நான் பார்த்து என்ன 12 மணி பார்த்தேன்னா 2:30-3 மணிக்கு தான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் தூங்கிடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை கலீஃபா பார்த்து தூங்கிருப்பேன்னு நினைக்கிறேன். நேற்றுலாம் அவ்வளவு மட்டமா இருந்துச்சு அந்த படம். கலீஃபா உங்களுக்கு இன்ட்ரோ பிளாக் பிடிச்சதா? இல்ல எனக்கு பிடிக்கல. ரொம்ப ஸ்ட்ரெச்சா இழுத்துங்க போயிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. புரியுதா? ஓகே, கம்பேரிட்டிவ்லி ஓகே, புரியுதா? படத்துல கேட்டா படத்திலே பார்த்தா 2 நல்லா இருக்கும். இன்டர்வல் பிளாக் ஓகே. அப்புறம் அந்த செக்யூரிட்டி கார்டு ஃபைட் பண்ணுவாங்கல்ல வீட்டுக்குள்ள செகண்ட் ஹாஃப்ல, அந்த அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, என்ன இருக்கு. அந்த செக்யூரிட்டி கார்டு ஃபைட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்டர்வல் ஓகே. இன்டர்வல் இழுத்துட்டாங்க போட்டு இழு வளவலான்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே. சரி, என்ன நம்ம பிரச்சனை? அயன் படம் எப்போ வந்துச்சு அந்த படம்? 10-15 வருஷம் முன்னாடி வந்துச்சா? எவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க அந்த படம். ஸ்மக்லிங் எவ்வளவு வெரைட்டி இருக்கும். இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. சும்மா அந்த பிஸ்கட் வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் உருட்டிவிடுங்க. அது எவ்வளவு நம்ம எல்லாரும் நிறைய பார்த்துருக்கோம்ல. ஏதோ கொஞ்சமாச்சும் கிரியேட்டிவிட்டி போட வேண்டாமா என்ன? சும்மா ரெகுலரா ஸ்மக்லிங் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காது. ஃபுல்லா ப்ரெடிக்டபிள் தான் போயிட்டு இருக்கும். எல்லாமே ப்ரெடிக்டபிள் தான். கிளைமேக்ஸ்லயுமே தேவையில்லாத கேமியோ தேவையில்லதான். ஆனா என்ன, அந்த ஃபேக்டர் நல்லா இருக்கு. மோகன்லால் வந்தனால மோகன்லால் ஃபேக்டருக்காக ஓகே, அது என்ஜாயபிளா இருக்கும். மற்றபடி அது மொக்கையா தான் இருக்கும். அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க, பாத்தீங்களா? ஈவென்ட் பார்த்தேன். அது ஆல்ரெடி பிளான் தானே, ஆல்ரெடி பிளான் பண்ணிருக்காங்க. கரெக்டா? அந்த 2 படம் அவங்க ஃபர்ஸ்ட்ல பிளான் பண்ணிட்டாங்க. எனவே நாளைக்கு ஈவினிங் வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு கண்டிப்பா பிளான் பண்ணிருப்பாங்கல்ல. எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு அந்த படம் ஓடுதோ இல்லையோ. இல்ல, வைஷாக பார்க்கும்போது எனக்கு அந்த ஊரு சிறுத்தை சிவன்ற மாதிரி தான் எனக்கு. இல்ல அவர் அவுட்டேட்டட் டைரக்டர் தானே. பழைய என்ன எது நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி கிறிஸ்டோபர், அதை தாண்டி யாரா இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ணிடுறாருல. அந்த படத்துல மோகன்லால கன்வின்ஸ் பண்ணி கேமியோ கூட்டு வந்தது எனக்கு சீரியஸா கங்குவால காட்சி எப்படி கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. சரி, மோகன்லால பிருத்விராஜ் பண்ணிருப்பாருன்னு. இப்ப இங்க மேட்டர் வந்து வைஷாக் பிருத்விராஜ் கன்வின்ஸ் பண்ண போதுமே. பிருத்வி மோகன்லால் க்ளோஸ் தானே.
போட்டிருப்பாங்க. அது ஓகே. பட் இருந்தாலும் எனக்கு அது கூட்டு வந்து வேஸ்ட் தானே. இந்த மாதிரி ஒரு அது வேஸ்ட் தான், அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. சுத்த எல்லாமே வேஸ்ட் தான் அதுல. சரியான சுத்த வேஸ்ட். என்ன ஓடுதுன்னே தெரியாது, சும்மா ஸ்லோ மோஷன் நடந்துட்டே இருப்பாங்க. மியூசிக் அப்பப்ப லவுடா இருந்துச்சு, அப்படிதானா? அந்த ஓகே. நல்லா இருந்தாலும் நான் எனக்கு மட்டும்தான் நினைச்சேன். எனக்கு இப்ப கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மாதிரி இதாயிடுச்சு. ஐயோ ஆமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒரு கட்டத்துக்கு கொஞ்சம் மேல. லவுடா அப்போ நல்ல லவுடா இருந்துச்சு. பட் ஓகே. பட் அதான் பெத்லஹேம் படம் பாருங்க, யாரா இருந்தாலும் அது நல்லா இருக்கு. நல்ல ஃபீல் இல்ல குட் நீங்க படம். போன தேட்டர்ல கூட்டம் இருந்துச்சா பெத்லஹேம்க்கு? பெத்லஹேமுக்கு ஒரு நான் டிக்கெட் தான். அப்புறம் 4 பேர் வந்தாங்க இன்னைக்கு. ஏதோ ஒரு ஃபேமிலி வந்தாங்க. இப்போ ஒரு வயசானவங்க இருந்து பாத்துட்டு இருந்தாங்க. ஒரு 4 பேர் பாத்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ல. இல்ல அப்ப மொத்தமே 5 பேர் தான் பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. நைட்டு 11:30 மணி இல்லைங்க. நைட்டு 11:30 மணினா 11:50 தான் படமே ஸ்டார்ட் ஆகும் நைட்டு. ஓகே ஓகே ஓகே. யார் வருவாங்க? வீக் டே இல்ல, நாளை ஆபீஸ் இருக்கும்ல. நான் பார்த்த தியேட்டர்ல ஃபுல்லு நல்லா, ஐ மீன் ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் அது நல்லா இருக்கு உங்களுக்கு, அது புரியுது எனக்கு. இங்க நம்ம பழகிடுச்சுல, எனக்கெல்லாம் பழகிடுச்சு. ஸோ நம்ம அதனால அந்த ஆடியன்ஸ் என்ஜாய்மெண்ட் அந்த ரெஸ்பான்ஸே எனக்கு எல்லாம் தெரியாது. நானா பார்த்து நம்ம ரெஸ்பான்ஸ் எல்லாமே சில டைம்ல தான் சில படத்துக்கு ஃபுல்லா இருக்கும். பெரிய ஹீரோ படம் நான் இல்லைன்னாலாம் நான் மட்டும் தான் இருப்பேன் மேக்சிமம். நானும் இல்லைன்னா என் ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதனாலதான் இருமுடி பட் இது ஃபுல்லா இருந்துச்சு. தெலுங்கு படத்துக்கெல்லாம் இருமுடி எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்படியா? சூப்பர். ஆமா, தெலுங்கு படத்துக்கெல்லாம் வந்துடும், மக்கள் வந்துருவாங்க ஃபர்ஸ்ட் டே. தமிழ் மலையாளம் தான் கஷ்டம். அந்த பியார் பிரேம கல்யாணம் அது பாத்துட்டீங்களா? டைம் இல்லை, நான் சொன்னேன். நான் நேற்று ஈவினிங் கிளம்புனேன் நம்ம வீட்டிலேருந்து. 5 மணிக்கு போய் இந்த 3 படம் பேக் டு பேக் பார்த்து வீட்டு வர 3 மணி தூங்கி 6 மணி எந்திரிச்சு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு திரும்ப 9 மணி ஆஃபீஸ். இப்போதான் லஞ்ச் பிரேக்கு. சரியா? இதுல எங்க நான் பார்ப்பேன் ஈவினிங் பார்த்து. சாட்டர்டே தானே நாளைக்கு? இன்னைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே. நாளைக்கு ஆடிட்டேன்னு கேட்குறேன். ஆமா ஆமா ஆமா, சாட்டர்டே சண்டே எல்லாம் சூப்பர். சண்டே டென்னிஸ் டூர்னமெண்ட் இருக்கும், காலையில மேட்ச். ஓகே, பிஸியாக தான் ஓடும். பட் பியார் பிரேமா கல்யாணம் பார்த்துருவேன். இன்னைக்கு ஈவினிங் நைட்டா இதை பார்த்துருவேன். நாளைக்கு ரிவ்யூ வந்துடும், நாளைக்கு காலைல போட்டுருவேன். போடுங்க. நான் நைட்டு பார்க்கலாமா இல்லை நாளைக்கு பார்க்கலாமா? நான் பார்த்துருவேன் இன்னைக்கு. இந்த மாதிரி ஃபன் வீக்கெண்ட் தான். யாருகிட்ட கேக்குறீங்க ப்ரோ? ப்ரோ, விஸ்வநாத் சன்ஸ் புக்கிங் நல்லா போயிட்டு இருக்கு வீக்கெண்ட்ல. அதை பத்தி ஏதாவது என்ன சொல்ல முடியுமா? விஸ்வநாத் சன் இங்கேயுமே தெலுங்கு. என்கிட்ட கேக்குறீங்களா பிரகாஷ்? உங்ககிட்ட தான் ப்ரோ, உங்ககிட்ட தானா? இங்க கேட்டீங்கன்னா இங்க வந்து நல்லா தான் போகுது. ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து பாஸ் எனேபிள் பண்ணல. சரியா? அதனால வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு, எஸ்பெஷலி தமிழ். ஏன்னா பே பண்ணி போகணுமேனு மக்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் ரிவ்யூஸ் வந்ததுக்கப்புறம் ஓரளவு க்ரௌட் வந்துச்சு. பட் தெலுங்கு சைடு நல்லா பிக்கப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் இல்லைனாலுமே ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் நல்ல பிக்கப். இப்போ வந்து டியூஸ்டேலேருந்து பாஸ் எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வீக்கெண்டெல்லாம் ஃபுல் ஹவுஸ்ஃபுல் தான், 100% ஹவுஸ்ஃபுல் தான். ஈவன் தமிழ் இங்கே கம்மி ஷோ தான் போட்டிருந்தாங்க. பட் தமிழுமே ஃபுல்லு. அந்த பாஸ் எனேபிள் பண்ணால ஃபுல் இந்த வீக்கெண்ட் கலெக்ஷன் வந்து ஓகே ப்ரோ. இந்த இருமுடி அந்த காம்படிஷன்லயுமே பெட்டரா தான். இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை. காம்படிஷன்லாம் ஒன்றும் இல்லை, 2 படம் தானே, பிரச்சனை இல்லை. ஏன்னா விஸ்வநாத் நல்ல டாக்கு தான், இவன் தெலுங்குலேயும் நல்ல டாக். ஸோ தெலுங்கு க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தெலுங்கு ஒரு 7 ஷோ போட்டிருக்காங்க, தமிழுக்கு வந்து 1 ஷோ 2 ஷோ இருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே ப்ரோ. இங்க ஹிட் தான் இங்க. ஓகே. நேற்று நான் இருமுடி பார்த்துக்கிட்டு வெளியே வரும்போதுதான் படம் எப்படி இருக்குன்னாரு ஒருத்தர். நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். நீங்க என்ன? நாங்க தான் ப்ரொடியூசர் அப்படின்னாரு. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. நான் நினைச்சேன் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும்னு. அப்புறம் திரும்ப பேசிக்கிட்டு இருக்கும்போ மைத்திரியா? ஆமா. திடீர்னு பேசுனா கேட்டேன், நீங்க பிரத்யங்கராவா இல்ல மைத்ரியான்? நாங்க மைத்ரி, ஒன் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாரு. பேரு தெரியல. அப்புறம் கேட்டுட்டு இருந்தாரு படத்தை பத்தி எல்லாம். எங்க பேனர்ல 2 படம் வருது அப்படின்னாரு. தெரியும், முதல் ராத்திரி நாளைக்கு வருது. இன்வெஸ்டர் நினைக்கிறேன், புரியுதா? அந்த மைத்ரியில அதாவது அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் இருக்கல ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் பயங்கர டீல்லாம் வச்சிருக்காங்க. அதனாலதான் 2 படத்தை ஒரே பேர்ல இருக்கிறாங்க. இருமுடி தெலுங்குல, தமிழ்ல முதராத்திரின்னு சொல்லி பயங்கரமா இருக்கிறாங்க. அடுத்த இன்னும் 2 வாரம் கழிச்சு இன்னொரு படத்தை வேற இருக்கிறாங்க போறக்க. அப்படின்னா என்ன படம் பிரகாஷ் ப்ரோ? அது ஏதோ ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கண்ணே பரணி. அது என்னது? விஜய் தேவரோட தம்பி படமா? அவரு கூட கூட சொல்லாரு நம்மள்ட்ட. சரி நான் சொல்றேன், ஞாபகம் வந்து சொல்றேன். 2 வீக்ல செப்டம்பர் தானே? செப்டம்பர் 4.
சரி பாத்துக்கோ. வேற என்ன இது ஜெயிலர் 2 சாங் எப்படி இருந்துச்சு கிறிஸ்டோபர் ப்ரோ? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. யாரும் நல்லா இல்லைன்றீங்க அப்படிதானா? பட் எனக்கு இல்ல எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த படம் ஹிட் ஆயிரும், போக போக பாட்டு ஹிட் ஆயிரும் எனக்கு தோணுச்சு. எனக்கு கேட்டவொடனே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அங்கலக்க பொங்கலக்கான்னு வருது. பட் நல்லா இருந்துச்சு. டான்ஸும் நல்லா இருந்துச்சு. நான் கேட்டுட்டு இருந்த மாதிரி 2-3 வாட்டி கேட்டேன் திரும்ப திரும்ப. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருக்கு எனக்கு அந்த சாங். சூப்பர் சூப்பர். பிரகாஷ் ப்ரோ, நீங்க மைத்திரி படம்னா எது இந்த ரணபலியை சொல்றீங்களா? விஜய் தேவர்கொண்டா படம்? இல்ல ஏதோ ஒரு படம் வந்து இப்ப அடுத்த 2 வாரத்துல ஒன்னு ரிலீஸ் இல்ல, சொல்லியிருந்தாங்க. ரணபலி செப்டம்பர் 10 சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த டேட்ல அது வராது, தள்ளி போகுது. அதுவும் மைத்திரி தான் நம்ம ப்ரொடக்ஷன். தள்ளி போதா சுத்தம். அது ரொம்ப முன்னாடி ஆல்ரெடி ஒரு டேட் போட்டாங்கல்ல. ஆகஸ்டா ஏதோ ஒரு இல்லையே, ஜூலையா ஏதோ ஒரு பழைய டேட் போட்டாங்கல்ல அந்த படத்தை, ரணபலி. இல்ல அது இல்லையா? மந்த் மட்டும் போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட். தெலுங்கு படம் பூராமே இப்ப ரொம்ப அதிகமா போஸ்ட்போன் ஆகுது. சொன்ன தேதியில ரிலீஸ் பண்றதே கிடையாது. அந்த ட்ராக் டாலிவுட்னு ஒரு பேஜ் இருக்கும்ல பிரகாஷ் ப்ரோ, அந்த கலெக்ஷன் எல்லாம் ட்ராக் பண்ணுவாங்கல்ல, ஆமா. அவங்க ஒரு லிஸ்டே போட்டிருந்தாங்க எந்தெந்த படம் என்னென்ன கண்டிஷன்ல இருக்கு, டேட்ல வருமானு. நான் வேணா உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த லிஸ்ட்ல பார்த்தா எந்த படமே வர்ற மாதிரி தெரியல. எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே போஸ்ட்போன்ல இருக்கு. அதுக்கு தான் நான் போடுறேன். இது என்ன தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில சிஎஸ்கே யூனிட்டான்னு தெரியல. இன்ஜுரின்னு போஸ்ட் தள்ளி வச்சிட்டு இருக்க மாதிரி இவங்க படத்தை தள்ளி வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு சிரஞ்சீவி படம் ஃபர்ஸ்ட் லுக் வருது போல இருக்கு. பாபி கொல்லி படம் நான் ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு படம். அந்த லிஸ்ட்டை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க பிரகாஷ் ப்ரோ. அந்த லிஸ்ட்டை பார்த்தா அதுல எந்த படமே சொன்ன ரேட்ல வராது. கிறிஸ்டோபர் ப்ரோ, உங்களுக்கு கொஸ்டின். நான் இங்க யூகேல இருக்கேன். நான் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன் சினி வேர்ல்டுக்கு. ஓகே. ஸோ ஒன் கைண்ட் ஆஃப் 15 pounds நான் எவ்வளோ டைம் வேணா எவ்வளோ ஷோ வேணா பார்த்துக்கலாம். கவுண்டே கிடையாது. லைக் ஒரு நாளைக்கு நீங்க 4 ஷோ முடிஞ்சாவும் நீங்க பார்த்துக்கலாம், யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ எப்படி வந்து சிமிலர் டு யூஎஸ்ன்னு நினைக்கிறேன் நீங்க பாசஸ்ன்னு சொல்லும்போது. ஸோ எப்படி வந்து கலெக்ஷன்ஸ் வந்து டிவைட் பண்ணுவாங்க? ஆக்சுவலா வந்து இப்போ மூவி டிக்கெட் வந்து ஷெஃபீல்ட்ல 5 pounds. நான் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு 15 pounds தான். ஆனால் நான் ஒரு 10 times பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி அவங்க கலெக்ஷன்ஸை டிவைட் பண்ணுவாங்க? சரி, ஜென்ரலா லைக் $15 ஒரு டிக்கெட்னு வச்சுக்கோங்களேன். ரெகுலரா பாஸ் வித்தவுட் பாஸ் அப்படின்னா ஒரு $5 தியேட்டருக்கு $10 டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரி போகும். பாஸ் போட்டா இதுல ஹாஃப் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் போகும். புரியுதா? அந்த $10 பதில் $6 தான் போகும் பாஸ் எனேபிள்னா. இதுவுமே டிஸ்ட்ரிபியூட்டர் கையில தான் இருக்கு. இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வேண்டாம் எனேபிள் பண்ண வேண்டாம்னா பண்ண மாட்டாங்க தியேட்டர்ல. ஓகே. இப்ப பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் போடுறாங்கல்ல, அது எதன் அடிப்படையில போடுறாங்க? இல்ல இந்த கம்மியான அமௌண்ட் அதெல்லாம் அப்படிதான் போடுவாங்க. ஃபுல் பிரைஸ். விஸ்வநாதன் சன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா யூகேல வந்து ஒன் ஆஃப் த ஜெனரேஷனல் ஹிட் ஃபார் சூர்யா. அவ்வளோ க்ரௌடு. நான் 3 times பார்த்தேன், ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் வென்ஸ்டே. அன்எக்ஸ்பெக்டடா வென்ஸ்டே ஒரு 80% ஃபுல்லு. மோஸ்டா வந்து ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் நிறையா இருந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. பட் அதுதான் எல்லாருமே மோஸ்ட்லி இங்கே பாஸ் வச்சிருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து நான் ட்வீட் பார்க்குறப்ப 300k pounds கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு இப்படி பண்றாங்க? ஏன்னா நான் வந்து ஜஸ்ட் 1 பாஸ் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட நான் 3 times போனா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் வந்து இல்ல இங்கேயுமே அப்படிதான். மேபி சொல்ற மாதிரி மேபி அந்த கலெக்ஷன் வந்து டோட்டல் டிக்கெட் பிரைஸ்ல காமிக்கிறாங்களா எனக்கு தெரியல. நல்ல கேள்விதான், நான் கேட்டு பார்த்தேன். பட் காசு கம்மியா வரும்னு எனக்கு தெரியும். நல்லா இல்ல இப்போ பிரசாத் ப்ரோ சொன்ன மாதிரி யூகேல வந்து எனக்கு தெரிஞ்சு ரெட்ரோல இருந்து நினைக்கிறேன் அந்த அஹிம்சா வந்து எப்போ சூர்யா படம் எடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்தே யூகேல ஒரு படங்கள் ஸ்டாண்டர்டா ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கு. அது ரெட்ரோ கருப்பு படமே ஒரு 400 இது அதுக்கு மேலதான் பண்ணிட்டு. அதாவது ப்ரோ கங்குவா பார்த்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ஷோ தான் கொடுத்துருந்தாங்க ஷெஃபீல்டு. நான் இருக்க ஏரியா ஷெஃபீல்டுன்னு அதனால நான் சொல்கிறேன். நியர் டு மேன்செஸ்டர். இது ஒன் ஆஃப் த டாப் டயர் சிட்டி தான் யூகேல. ஆனால் வந்து சின்ஸ் ரெட்ரோவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது படம் இங்கே மிக்ஸ்டு டாக் வந்தங்காட்டி இது இல்லை. பட் ஆனால் கருப்புலேருந்து விஜய் அஜித் படத்துக்கு மட்டும்தான் நான் 3 ஷோ பார்த்துருந்தேன். ஒரு நாளைக்கு வந்து 3 ஷோ போடுவாங்க. இனிஷியல் 3 days லைக் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. கருப்புக்கு வந்து 3 ஷோ வந்தது தான் எதிர்பார்க்கவே முடியல. எப்படி அவ்வளோ ஷோ கொடுத்தாங்க. தென் சிமிலர் டு விஸ்வநாதன் சன்ஸ் வந்து 2 ஷோ வந்து தமிழுக்கு, 2 ஷோ வந்து தெலுங்கு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக தெலுங்கு நல்லா போச்சு கம்பேரிட்டிவ்லி டு தமிழ்.
இங்க இதேதான். இங்க நீங்க $15 இங்க சேம் தான். $22 இல்ல ப்ரோ, இங்க வந்து அன்லிமிட்டட். ஜோன் இருக்கு ப்ரோ. மேன்செஸ்டர், இங்க மேன்செஸ்டர் பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ டிக்கெட் பாத்துக்கிட்டீங்கன்னா 18 பவுண்ட்ஸ் வரும். லண்டன்ல 20 பவுண்ட்ஸுக்கு மேல போகும். ஷெஃபீல்டு வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப், இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோயம்புத்தூர் சென்னை வந்து லைக் லண்டன் அந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு சேலம் ஈரோடுலாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஷெஃபீல்டு மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இங்க டிக்கெட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, பட் ஸ்டில் மந்த்லி பாஸ் 15 பவுண்ட்ஸ் அப்படிதான், கரெக்ட் தானா? ஃபார் ஷெஃபீல்ட் 12 பவுண்ட்ஸ், ஃபார் லண்டன்ல 25 பவுண்ட்ஸ் 30 பவுண்ட்ஸ் வரும். ஓகே 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 ஓகே. பட் அது இங்க அது வச்சா கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்ன இப்போ என்ன பண்றாங்க, இங்க என்ன பண்றாங்கன்னா மந்த்லி பாஸ். இப்போ நான் ஒரு பாஸ் வச்சிருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பாஸ் வச்சிருக்காருன்னா எல்லாரும் ஆட் பண்ணிக்கலாம். என்னோட ஆப்ல ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ், என்னோட 5 பேர் வச்சுக்கோன்னா 5 ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு. ஸோ ஒன் டே நான் போகலாம் ஒரு 5 டிக்கெட் புக் பண்ணி, ஒன் டே அவங்க ஒரு 5 டிக்கெட் புக் பண்ணி போகலாம், அந்த மாதிரி. புரியுதுல்ல? ஸோ இங்க அப்படி இல்ல ப்ரோ, ஒரு பாஸ் வந்து ஒரு ஆளுக்கு தான். ஆனா வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், அவங்க ஒரு ஆள் போய் கரெக்ட் கரெக்ட். இங்க வந்து நாமளே புக் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பாஸ் வச்சிருப்பாங்க, புரியுதா? இண்டிவிஜுவலா ஒரு ஃபேமிலி 5 பேர்னா 5 பாஸ் தேவை கிடையாது, ஒரு பாஸ் போதும். ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் ஆட் பண்ணிட்டோம்னா. ப்ரோ ஏன் வந்து யூகே மாதிரி அப்ராட் கண்ட்ரீஸ்ல வந்து ரெகுலரா வந்து க்ரௌட் வந்துட்டே இருக்கு, ரெஸ்பெக்டிவ் ஆஃப் லாங்குவேஜ் ரேஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஃப்ரீ, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் அலவுடு, என்ன வேணா பண்ணிக்கலாம் உள்ள. கிட்ஸுக்கு வந்து ஒரு ரேட்டு, எல்டர்ஸ்க்கு ஒரு ரேட்டு, ரொம்ப ஓல்ட் பீப்புளுக்கு ஒரு ரேட்டு, இப்படிலாம் நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரே ரேட்டு தான். நீ வந்து 5 வயசு குழந்தையா இருந்தேன்னா 90 வயசு கிழவனா இருந்தேன்னு அப்படி. பார்க்கிங்க்கு அவ்வளோ வாங்குறாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாம், அவ்வளோ சார்ஜ். ஸோ இந்த மாதிரியா இந்தியாவில் கொண்டு வர மாட்டாங்கன்னு தெரில. அப்புறம் தியேட்டருக்கு கூட்டம் வரலன்னு சொன்னால் அப்புறம் எப்படி வரும்? வரலாம். கரெக்ட். இங்க சைல்டு ஒரு டிக்கெட்டு, சீனியர்னா ஒரு டிக்கெட்டு, கரெக்ட். ஆனா இன்னைக்கு ஒரு போஸ்ட் நம்ம இது கார்த்திக் ரவிவர்மா எல்லாருமே போட்டிருந்தாங்க, அந்த டிக்கெட் பிரைஸ் ஹைக் தந்தி இதுல இருந்து வந்ததை போட்டிருந்தாங்க. ஒரு செகண்ட் படிக்காம ஜஸ்ட் அதை பார்த்து நான் தமிழ்நாட்டுல தான் அந்த ஹைக்குன்னு நினைச்சிட்டேன். அப்புறம் தான் போய் உள்ள நல்லா படிச்சு பார்த்தா தெலுங்கானா ஹைக்கை தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, என்னப்பா எப்போ ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணுவீங்க? 10 o'clock? 10 வழக்கமா இந்நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணிருப்பாரு, இன்னைக்கு வீக்கெண்டுங்கிறனால இன்னும் க்ளோஸ் பண்ணாம மறுநீ டிசைட் பண்றதுதான் கிறிஸ்டோபர் ப்ரோ. இல்ல நீங்க இருக்கீங்கன்னா ஸ்பெஷலா யாராவது உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, இதை பத்தி பாச பத்தி பேசுவாங்க, படத்தை பத்தி பேசுவாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் கொடுப்போமே அப்படின்னா சரி முடிச்சிடலாம், நாளை சந்திப்போம். சரி, ஓகே ஓகேங்க, பாய். சரி.